என்னோட நிக் நேம் சார். சின்ன வயசுல இருந்து சுக்குன்னு தான் கூப்பிடுவோம் ஆஸ்ல. சரி. I like that better than சுகந்தா. ஓகே, டாக்டர் லோகமாதேவி வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அவர் ஐயா இருக்காருப்பா, சொல்லுங்க. வணக்கம் சார். மேரியம்மா, நீங்க இந்த தடவை உங்களுக்கு கிடைச்சிருச்சா உள்ள வரதுக்கு? Yeah. So we will wait for a minute and then we will start. வணக்கம் சார். வணக்கம் சார். துரை வணக்கம். வணக்கம் ரகு சார். ஒரு விப்பநாராயணன் திருமலைன்னு வந்திருக்காரு அவரு. வணக்கம். சுபாஷினியுடைய பிரதர். ஓ, ஓகே. No, I'm going to டீம் பண்ணிடலாமா? ஓகே சார். ஓகே, 5 செகண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். மியூட் பண்ணிடுங்க எல்லாரையும். எல்லோருக்கும் வணக்கம். இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்தில் வருக என்று அவர்களை இந்த அரங்கத்திற்கு வரவேற்கிறேன். இந்த மாகாவின் தமிழ் அரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே மீண்டும் நமது சிறப்பு விருந்தினரான திரு நாஞ்சல் நாடன் அவர்களை அன்புடன் வரவேற்று அவரது கம்ப ராமாயண தொடர் சொற்பொழிவை தொடங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் போன வகுப்பிலே பாலகாண்டத்தில் அகலிகை படலம் முடித்திருந்தார். இன்று மிதிலை காட்சி படலத்தை தொடங்க உள்ளார். உங்களுக்கும் அவருக்கும் இடையே நிற்காமல் எல்லோருக்கும் தலை வணங்கி ஐயா அவர்களிடம் இந்த சபையை ஒப்படைக்கிறேன். வணக்கம் சார், தொடரலாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இன்னைக்கு வைகாசி மாதம் 1ஆம் தேதி. கோவையில் நல்ல மழை பெய்யுது, நல்ல குளிராக இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் நோய் நெருக்கடி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் மனம் விட்டு சிரிச்சே கொஞ்ச நாள் ஆச்சு. அப்படியான ஒரு மன நெருக்கடியில் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் ஒரு 10 நாளாக நான் கம்பனில் ஒரு 10-14 படலம் வாசிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விடுதலையாக இருந்தது. நாம் போன அமர்வில் பாலகாண்டத்தில் 9 படலம் பார்த்தோம். அகலிகை படலத்தில் நிறுத்திக்கிட்டோம். மொத்த பாலகாண்டம் 23 படலங்கள். பாலகாண்டத்தில் இன்னும் 14 படலம் இருக்குது. பாலகாண்டத்தினுடைய 1312 பாடல்களில் 479 பாடல்கள் தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 24 பாடல்கள் நம்ம போன கூட்டத்தில் பார்த்தோம். இப்போ மிச்சம் இருக்கிற பாடல்கள்ல இருந்து நான் ஒரு 30-35 பாட்டு எடுத்திருக்கேன். அது நேரம் அனுமதிக்கிறத பொறுத்து நாம் எவ்வளவு விரிவாக அதுக்குள்ளே போக முடியுமோ அது மாதிரி பார்க்கலாம். அகலிகை சாப விமோசனம் முடிந்த பிறகு ராமர், இலக்குவர், விஸ்வாமித்திர முனிவர் 3 பேரும் மிதிலையை நோக்கி நடக்கிறார்கள். மிதிலை விதேக நாடு. அதனுடைய தலைநகரம் மிதிலை. விதேக நாட்டில் பிறந்தவள் சீதை, ஆகவே வைதேகி. மிதிலையில் பிறந்தவள், ஆகவே மைதிலி. ஜனகனுக்கு பிறந்தவள், ஆகவே ஜானகி. இவங்க 3 பேரும் மிதிலையை நோக்கி நடக்கிற போது
மிதிலை மாநகரினுடைய கோட்டை மதில்கள் மீது கட்டப்பட்டு இருந்த கொடிகள் அசைறதை பற்றி ஒரு கம்பன் ஒரு பாட்டு சொல்றாரு. கம்பன் என்ன சொல்றாருன்னா, மையரு மலரின் நீங்கி யான் செய் மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்றும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மா அப்படிங்கிறார். மையரு அப்படின்னா குற்றமில்லாதன்னு பொருள். குற்றமில்லாத மலரில் இருந்து நீங்கி யான் செய்த மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள். செய்யவள்ங்கிறது வந்து செம்மையான தாமரையில் வாழ்கிற செந்திருன்னு சொல்லுவாங்க. தாமரை மலரினாள் அப்படின்னு சொல்வார், கம்பனே சொல்றாரு. அந்த அந்த கோட்டையில கட்டப்பட்டிருக்கிற செழுமணி கொடிகள் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா, ஒல்லை வானா வேகமாக வா என்று பொருள். வேகமா வா, வேகமா வா, வேகமா வா என்று அந்த கொடிகள் அசைவது போல காட்சி தருது அப்படின்னு கம்பன் சொல்றாரு. இதை வந்து எனக்கு பள்ளி நாட்கள்ல உயர்வு தற்குறிப்பேற்ற அணிங்கிற ஒரு அணியில சொல்லி தர்ற போது இந்த பாட்டை எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நகரில் இருக்கக்கூடிய ஒலிகளை குறிப்பிடுறாரு. நெய்திரல் நரம்பின் தந்த மழனையின் இயன்ற பாடல், கைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க, கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல, ஐய நுண் இடையராடும் ஆடக அரங்கு கண்டார். இவங்க நகருக்குள்ள போறபோது இவங்களுடைய காட்சிகள் என்ன ஒலிகள் வந்து விழுகுது அப்படிங்கறத சொல்றாரு. இதுல முக்கியமான இடம் வந்து கைவழி நயனம் செய்ய, கை போடுகிற இடத்துல நயனம் போகுது, கண் வழி மனமும் செல்ல அப்படிங்கிறார். இந்த ஊமை வந்து ரொம்ப முக்கியமான ஊமையாகப்பட்டது. ஆகவே இந்த பாடலை எடுத்துக்கிட்டேன்னா, நெய் திரள் நரம்புன்னா தேன் ஒழுக்கு போன்ற யாழின் இசை, மழலை சொற்களை போன்ற பாடப்பெற்ற பாடல்கள். அப்புறம் தைவருன்னு ஒரு சொல் பயன்படுத்துறார். தைவரு மகர வீணை. தைவருன்னா என்ன பொருள்னா, மகர வீணை வாசிக்கிறது உங்களுக்கு தெரியும், மகர வீணை எப்படி வாசிப்பாங்கன்னு. அந்த தைவரல்ங்கிற சொல்லுக்கு தமிழ்ல வந்து தடவுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுதான் சரியான பொருள். தடவுதல்ங்கிறது இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற போது ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை ஓடி வருது, அதனுடைய தலையை எப்படி தடவரம் இல்லையா, இதுக்கு தைவரல் அப்படின்னு பேர். இந்த தைவரு மகர வீணை, மகர வீணையை தைவரல் செய்கிறான். அவ்வை ஒரு இடத்துல அதிகமான பாடுகிற போது, நான் அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், என்னுடைய தலை வந்து புலால் நாறுகிற தலை, மாமிசம் அதனுடைய எண்ணெயை தலையில் தேய்த்து கொள்வதால் அந்த வாசனையுடைய தலை, ஆனால் அதிகமானுடைய கை வந்து நரந்தம்பூ நாறுகிற மணக்கிற கை, அந்த கையினால என் தலையை தைவரல் செய்வான் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் மகர வீணையை தைவரல் செய்கிறாங்க. அப்புறம் தன்னுமை அப்படிங்கிறது ஒரு வாத்தியம், மத்தளம்னு சொல்லலாம் இன்னைக்கு. தன்னுமை, கை வழி நயனம் செல்ல, கை போகிற இடத்தை நோக்கி கண் போக, கண் போகிற இடத்தை நோக்கி சிந்தனை போக, ஐய நுண் இடையர். ஐயன்னா சந்தேகத்திற்கு இடமான, இருக்கோ இல்லையோன்னு சொல்லும்படியான இடை, சிறுத்த இடைன்னு சொல்றாங்க. அந்த சிறுத்த இடையுடைய பெண்கள் ஆடும் ஆடக அரங்கு கண்டார். அந்த அரங்கை இவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறார். இப்போ இவங்க எப்படி மிதிலை மாநகரில் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது கன்னிமாடத்துல சீதை இருக்கா. சீதை வந்து இவங்களுடைய வரவு பார்த்து இருக்கல, எதேச்சியா கன்னிமாடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த சீதையினுடைய நிலையை சொல்லுகிற போது கம்பன் ஒரு பாட்டு சொல்றாரு. பொன்னின் ஜோதி போதினின் நாற்றம் பொலிவே போல், தென் உன் தேனின் தீஞ்சுவை செஞ்சொற் கவியின்பம், கன்னி மாடத்து உம்பரின் மாடே களி பேடோடு அன்னம் ஆடும் முந்துரை கண்டு அங்கு அயல் நின்றாள் அப்படிங்கிறான். கன்னி மாடத்துல நிற்கிறா. அங்க வந்து தன்னுடைய பெடையோடு, பெடை பெட்டை பேடை எல்லாம் ஒரே பொருள் தான், தன்னுடைய பெண் அன்னத்தோடு அன்னம் ஆடுகிற முன்துறை முற்றத்தை பார்த்து சீதை நின்றுட்டு இருக்கா.
ஆனா சீதையினுடைய இயல்பை சொல்லுகிற போது கம்மன் சொல்றாரு, பொன்னின் ஜோதி, பொன்னின் ஒளி, போதினின் நாற்றம். நாற்றம்னா மனம். நாம் இன்னைக்கு தான் நாற்றம்ங்கிற சொல்ல பேட் ஸ்மெல்லுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பேட் ஓடருக்கு. பண்டு வந்து நாற்றம்னா மனம்ங்கிற பொருள் தான் இருக்குது. போதுன்னா மலர், மலர்னுடைய விரிந்த அரும்பு, மொக்குள், மொட்டு, போது, அலர், வி அப்படின்னு தமிழ்ல மலருக்கு ஒவ்வொரு பருவத்துக்கும் சொற்கள் இருக்கு. இந்த போதுங்கிற போது விரிந்த மலர்னுடைய மனம் இதனுடைய பொலிவு போல தென் உன் தேனின் தீஞ்சுவை அப்படின்னு சொல்றாரு. அந்த செஞ்சொற் கவி இன்பம் இதை ஒத்த மொழியை உடைய சீதை கன்னிமாடத்தில் உம்பரின் மாடே, மாடேன்னா பக்கம்னு பொருள். மாடுன்னா நாம் பொதுவாக வந்து எரும மாடு, பசுமாடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். மாடுன்னா உயர்வுன்னு ஒரு பொருள் இருக்கு, மாடுன்னா பக்கம்னு ஒரு பொருள் இருக்கு. ஏற்கனவே சொன்னோம், கால் மாடு தலைமாடுன்னு சொல்லுகிற மாதிரி. பொன்னின் ஜோதி, போதினின் நாற்றம், பொலிவே போல் தென் உன் தேனின் தீஞ்சுவை, செஞ்சொற் கவி இன்பம், கன்னி மாடத்து உம்பரின் மாடே களிபேடோடு அன்னமாடும் முந்துரை கண்டு அங்கு அயல் நின்றாள் அப்படின்னு சீதையினுடைய நிலையை சொல்றார். அப்புறம் நாம் அடுத்தால எடுத்து கொண்டிருக்கிற பாட்டு வந்து கன்னி மாடத்துல நின்று சீதை பார்த்துட்டு இருக்கா. ராமன், இலக்கோர், விஸ்வாமித்திரன் தெருவில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இயல்பாகவே பார்வை வந்து மேலே போகும். சீதையை பார்க்குறாரு ராமர், சீதையும் ராமனை பார்க்குறா. இந்த இடத்துல வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஓமை பயன்படுத்துறார். இது வந்து கம்பராமாயணத்தில் இது இருக்குன்னு தெரியாமலே இந்த ஓமையை பலரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அப்படிங்கிற ஓமை. அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ஓமை வந்து கம்பனுடைய வரியில, இப்ப பாடல 4வது வரியில இருக்கக்கூடிய பாட்டு. எண்ணறு நலத்தினாள் இணையன் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வ ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதாவது எண்ணறு நலத்தினாள் இணையன் நின்றுழி, சொல்ல அரிய நலத்தை உடைய சீதை இவ்வாறு மாடத்தில் நிற்கிற பொழுது ராமனுடைய கண்ணும் சீதையினுடைய கண்ணும் கண்ணோடு கண் இணை கவ்வ ஒன்றையொன்று உண்ணவும். ராமனுடைய கண் சீதையை உண்ணுது, சீதையினுடைய கண்ணு ராமனை உண்ணுது. ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. முதல்ல காட்சி, பார்வை, அப்புறம் 2 பேருடைய உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிறார். இது எங்களுடைய முதல் காட்சியை சொல்லுகிற பாட்டு இது. அப்புறம் சொல்றாரு, பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார். சீதையினுடைய இதயத்துக்குள்ள ராமன் போயிடுறான், ராமனுடைய இதயத்துக்குள்ள சீதை வந்துடுறார். அது எதனாலன்னா பருகிய நோக்கு, ஒருத்தர் உண்ணுகிற மாதிரி பருகுகிற மாதிரி பார்க்கிற காரணத்தினால பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து, பாசம் என்பது பிணைப்பு, பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்ததால், ராமனுடைய உள்ளத்தை சீதை ஈர்க்கிறா, சீதையினுடைய உள்ளத்தை ராமன் ஈர்க்கிறான். ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரி சிலை அண்ணலும், ஒப்பற்ற சிலையை வைத்திருக்கிற அண்ணலாகிய ராமனும் வாழ்கண் நங்கையும், வாளின் ஒளியை ஒத்த கூர்மையான கண்களை உடைய நங்கையும். இந்த வாள்ங்கிற சொல்லுக்கு வந்து தமிழ்ல பல பொருள்கள் இருக்கு. இப்போ வாழ்த்தடங்கண் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பெண்ணினுடைய கண்களை சொல்லுகிற போது வாழ் போன்ற என்று சொல்வதை விட கூர்மையான ஒளியுடைய கண்கள்னு பொருள் எடுக்கணும். இப்போ திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருங்கிறேன், மாணிக்கவாசகர் அச்சப்பத்து பாடுகிற போது திருவாசகத்துல புற்றுவாள் அரவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் அப்படிம்பாரு. இப்போ சில பதிப்புகள்ல, சமீபத்தில் வரக்கூடிய பதிப்புகள்ல புற்று வாழ் அரவும் அஞ்சேன்னு மகரலா போடுறாங்க. புற்றில் வாழுகின்ற பாம்பையும் அஞ்ச மாட்டேன்னு பொருள் எடுக்கிறாங்க. ஆனா அதனுடைய உண்மையான பதிப்பு, ஆதி பதிப்புகளை பார்த்தீங்கன்னா புற்று வாழறவும் அஞ்சேன். வாழறவுன்னா அந்த இடத்துல வாழ் போன்ற கூர்மையான ஒளிமிக்க அரவம் பாம்புன்னு பொருள் இல்லை, வாளுக்கு விடம்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ பெண்களின் கண்களை சொல்லுகிற போதே பல சமயங்கள்ல விடத்தினுடைய பார்வைக்கு ஒப்பா சொல்லுவான். நம்ம ஆரம்பத்துல
இந்த ஆண் குழந்தைகளை ஈன்றெடுக்கிற போது சுமித்திரையினுடைய கண்ணை சொல்லுகிற போது விடம் போன்ற கண்ணை உடையவள் மறுபடியும் ஒரு மகவை ஈன்றாள் அப்படின்னு பேசுவாரு கம்பன். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளத்தால் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்க்கை நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார் அப்படிங்கிறார். அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, மருங்கிலா நங்கையும், மருங்குன்னா இடை, இடையே இல்லாத மெலிந்த இடையுடைய, சந்தேகத்திற்கிடமான இடையுடைய, உண்டோ இல்லையேன்னு சொல்லும்படியான இடையுடைய மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும், எந்த குற்றமும் இல்லாத, வசைன்னா குற்றம், இசைன்னா புகழ், வசையில் ஐயனும், ஐயனாகிய ராமனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். ஈருடல் ஒரு உயிர். பின்னாடி ரொம்ப சர்வசாதாரணமா சினிமாக்கள்ல இந்த ஓமையை நம்ம பார்க்கிறோம். ஈருடல் ஓர் உயிர்ங்கிறத. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். இந்த வரி முக்கியமான வரி, பல பேர் கோட் பண்ணுகிற வரி. அடுத்த 3வது வரி, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. ஏற்கனவே கருங்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாங்க. அந்த பள்ளியில கலவி நீங்கி போய் காதலனுடைய மெய்ப்பாடுகளை எல்லாம் நீங்கி மறுபடியும் பிரிந்தவர்கள் மிதிரையில் கூடுகிறார்கள். அப்ப அங்க பேச்சுக்கு என்ன இடம்? மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படிங்கிறது பாட்டு. இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். ராமன் திருமால் பார்க்கடலில் தானே பள்ளி கொள்ளுகிறாரு. அப்ப இந்த கம்பன் கருங்கடல்ங்கிறாரு. முதல்ல மருங்கிலா, அடுத்த வரியில ஒருங்கிய, அடுத்த வரியில கருங்கடல், பிரிந்தவர். எதுகைக்காக இந்த கருங்கடல்ங்கிறத சொல்றாரா பார்க்கடலை விட்டு? பார்க்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோனா எதுகை உதைக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா உரையாசிரியர்கள், இவன் நீலமேக சியாமல வண்ணன், கரிமை நிறைத்தவன், கார்மேகம் போன்ற நிறத்தவன், இவனுடைய நிறத்தை பார்க்கடல் வாங்கி பார்க்கடல் கருங்கடலாக தோற்றமளிக்கிறது அப்படின்னு உரையாடுறாங்க. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படிங்கன்னு கம்பன் சொல்றாரு. 2 பேருடைய ஒருத்தர் பார்க்க மாத்திரம் தான் செய்திருக்கிறாங்க. அவன் யாருன்னு சீதைக்கு தெரியாது, அவன் யாருன்னு ராமனுக்கு தெரியாது. காட்சி மாத்திரம். காட்சியில் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மெய்ப்பாடுகள் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினாருங்கிறது ஒண்ணு. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் உண்ணவும் நிலை வராது உணர்வும் ஒன்றிட அப்படிங்கிறாரு. அப்புறம் இருவரும் மாறிப்பூக்கு இதயம் எய்தினாருங்கிறாரு. இப்ப பிரிந்தவர் கூடினில் பேசல் வேண்டுமோ, இதெல்லாம் கம்பனுடைய கூற்று, கவி கூற்றுன்னு சொல்லுவோம். அப்புறம் சீதை பார்த்து அவன் மீது காதல் கொள்கிறார். அந்த காதலை குறித்த கம்பனின் பாட்டு, பெண்வழி நானோடும் பெண்வழி நலனோடும் பிறந்த நானோடும் எண்வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிறேன். மண்வழி நடந்து அடி வருந்த போனவன் கண்வழி நுழையும் ஓர் கல்வனே போலாம். அவன் ஆறுன்னு தெரியல. நான் என்னுடைய பெண் வழியில் வரக்கூடிய நலன்கள், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அதோடு பிறந்த நாணம், என் வழி சிந்தையின் வழியினால உணர்வு, இந்த மாதிரியான ஒரு உணர்வை, இந்த பரவசத்தை நான் இதற்கு முன் அனுபவிச்சதே இல்லை. நான் எங்கும் காண்கிறேன். மண் வழி நடந்து, சாலையில நடந்து போறான், அடி வருந்த போனவன், காலடிகள் வலிக்குமாறு நடந்து போனவன் கண்வழி நுழையும் ஒரு கல்வனாம்களோ அப்படிங்கிறார். சீதையினுடைய மனப்பாங்காக கம்பன் பேசும் இடத்து இவன் கண்ணின் வழியாக உள்ளே நுழைகிற ஒரு கல்வனாக இருப்பானோ அப்படிங்கிறான். அப்புறம் அவருடைய மாளிகைக்கு சென்ற பிறகு சந்திரன் உதயமாகுது. சீதை ராமன் நினைவோடையே இருக்கிறா. சந்திரனை பார்த்து சீதை சொல்றா, நீ கொடியவன் இல்லை. யாரு? சந்திரன். நீ யாரையும் கொல்ல மாட்டார். வடியில் இன் அமுதத்தோடு வந்தனை. சந்தனம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமுதத்தின் கூட வந்தவன் சந்திரன்.
அப்புறம் பிடியின் மென்னடை பெண்ணொடு என்றால் நீ வந்தது யானையினுடைய மென்னடையை கொண்ட மகாலட்சுமியோட வர்ற நீ. அப்ப என்றால் என்ன எப்படி நீ சுடுவாய்? கடல் தோன்றிய திங்களே, கடலில் தோன்றிய சந்திரனே, நீ கொடிய எல்லை, நீ யாரையும் கொள்கிறாய். வடு இல் அமுதத்தோடும் வந்தனை, பிடியின் மென்னடை பெண்ணொடு வந்தனை என்றால் என்னை சுடுதியோ? என்ன எப்படி நீ இவ்வளவு காம நோயில என்னை காட்சி எடுக்கிறிய? ஆனா நீ கொடியவனும் இல்லை, உன்னால யாரையும் கொல்லவும் முடியாது. நீ அமுதத்தோட பிறந்தவன், மகாலட்சுமியோட பிறந்தவன், கடவுளிலிருந்து தோன்றியவன். நீ என்ன எப்படி சொல்லலாம்? இதுக்கு என்ன நியாயம் இருக்கு? அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு. அப்புறம் இந்த 3 பேரும் ராமன் இலக்குவர் விஸ்வாமித்திரர் நடந்து வருகிற போது ஜனகன் அவர்களை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. ஒரு மாளிகையில தங்க வைக்கிறாங்க. இப்ப சீதையினுடைய மெய்ப்பாட்டு பேசுறாரு கம்பன். மாளிகைக்கு போய் ஓய்வெடுக்க போன பிறகு ராமனுடைய உணர்ச்சி சொல்றார். ராமனுடைய காதல் நோயை சொல்லுகிற பாட்டு ஒன்று. வண்ண மேகலை தேரொன்று, வாழ் நெடும் கண் 2, கதிர் முளைதாம் 2, உள் நிவந்த நகையும் ஒன்று, ஒன்று உண்டால் எண்ணும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ? என்னை கொல்ல நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற சீதையாகிய யமனுக்கு ஒரு ஆயுதம் போதாதா? வண்ண மேகலை தேரொன்று, மேகலைங்கிறது அல்குல சொல்ற ஒரு இடம். வண்ண மேகலை தேரொன்று, வாழ் நெடும் கண் 2, கதிர் முளைதாம் 2, உள் நிவந்த நகையும் என்று ஒன்று. ரொம்ப அடக்கமான பூரிப்பான ஒரு லேசான சிரிப்பும் ஒன்று. இவ்வளவு எண்ணும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ? ஒரு என்ன இந்த காதல் நோயில கொல்லுகிற கூற்றுவனாகிய சீதை இவ்வளவு ஆயுதங்களை என் மீது பயன்படுத்துவா? வண்ண மேகலை தேர், வாழ்நெடும் கண், கதிர் முலை, உள் நிவந்த நகை, இவ்வளவு அவர்களுக்கு எதுக்காக தேவை அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றார். அப்புறம் 3 பொழுது புலர்ந்த மின் ஜனகனுடைய வேள்விச்சாலையை நோக்கி நடக்கிறாங்க. வேள்வி நடந்துகிட்டு இருக்கு. இது அறிஞ்சுதான் விஸ்வாமித்திரன் ராமனையும் லட்சுமணனையும் கூட்டிட்டு போறாரு அங்க. அப்புறம் விஸ்வாமித்திரனை ஜனகனுக்கு தெரியும், இந்த 2 பேரையும் தெரியாது. யாரை இவர் உரைத்திடுமின் அடிகள் அப்படிங்கிறார். இவங்க சிறுவர்கள் யார் 2 பேரும், கொஞ்சம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றார் ஜனகன். அப்ப விஸ்வாமித்திரன் சொல்றாரு, விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தனர். நின்னுடைய வேள்வியை பார்க்க வந்திருக்கிறாங்க. வில்லும் காண்பார். வேள்வி முடிஞ்ச உடனே அங்க வில்லு இருக்கு. மன்னர்கள்லாம் வில்லை எந்த மன்னன் நானேற்றுகிறானோ அவன் தான் சீதையை மனம் முடிக்க தகுதியானவன். அதை இவர் சூசமா வெளிப்படையாவே சொல்றாரு. விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார், வில்லும் காண்பார். பெருந்தகமை தயரதன் புதல்வர் அப்படிங்கிறார். பெரிய தன்மையுடைய தயரதனுடைய புதல்வருங்கிறாங்க. அப்புறம் சூரியகுலம் ராமன் தயரதன். அந்த சூரிய குலத்தினுடைய பெருமையை கோசிக முனிவன் விஸ்வாமித்திர முனிவன் ஜனகனுக்கு கூறுகிற படலம் குலமுறை களத்து படலம். முதல்ல நாம் மிதலை காட்சி படலத்துல 2 பாட்டு சொன்னோம். அப்புறம் அடுத்த படலம் குலமுறை களத்து படலம். குலமுறை களத்து படலம்னா இந்த இப்ப அந்தணர்களுடைய பண்பாட்டுல அபிவாதைய சொல்லுதல் ஒரு விஷயம் இருக்கு. நான் இன்னார்ல இருந்து இப்படி வந்தவங்கிற மாதிரி. அதுதான் குலமுறை களத்து படலம் அப்படிங்கிறான். நான் யாருங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ மார்க்கெட்டிங் போகிற போது ஐ எம் so and so coming from so and so company for so and so purpose சொல்றோம் இல்லையா? அதை மாதிரி அறிமுகம் செய்யறது தான் குலமுறை களத்து படலம். சூரிய குல பெருமைகளை கோசிகன் ஜனகனுக்கு கூறுகிறான். அப்புறம் ராமனை காட்டி சொல்றான். அலை உருவ கடல் உருவத்து ஆண்தகை தன் நீண்டு உயர்ந்த நிலை உருவ புயவலியை நீ உருவ நோக்கையா.
உலை உருவ கனல் உமிழ்கண் தாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. நான் நின்றுட்டு இருக்கான் இல்லையா, அவனுடைய அலை உருவ கடல் உருவத்து, அலை போன்ற உருவத்தை கொண்ட கடலுடைய உருவத்தில் நிற்கிற ஆண்தகையினுடைய நீளமான உயரமான நிலை உருவ புயவலியை, புயத்தினுடைய வலிமையை நீ உருவ நோக்க ஐயா, நீ உற்று பார்ப்பா. எத்தனை உருவ சொல்றாரு பாருங்க. அலை உருவ கடல் உருவத்து ஆண்தகை தன் நீண்டுயர்ந்த நிலை உருவ புயவலியை நீ உற்று நோக்கையா. உலை உருவ கனல் உமிழ்கண் தாடகைதன் உரம் உருவி. தாடகுழிய கண் கருமானுடைய உலைக்களத்தினுடைய உலையை மாதிரி தீ எழுப்பி கொண்டிருக்கிற கண்கள். உலை உருவ கனல் உமிழ்கண் தாடகை, அவளுடைய உரம், அவளுடைய சக்தி, வலு, வீரம் எல்லாத்தையும் உருவி தாடகையை அவனுடைய வாளி அம்பு உருவனதுக்கு பிறகு மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. வாளிங்கிறது அம்பு. இப்ப அம்புக்கு அந்த காலத்துல தமிழ்ல பல சொற்கள் இருந்திருக்கு. கோல்னு ஒரு சொல் இருந்திருக்கு, அம்புன்னு ஒரு சொல் இருந்திருக்கு, வாளின்னு ஒரு சொல் இருந்திருக்கு, சரம்னு ஒரு சொல் இருந்திருக்கு. நான் என்னுடைய கம்பெனி நம்பரா தோணியில இந்த வாளிங்கிற சொல் பற்றிய ஒரு தனியா ஒரு சாப்டர் வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல வாளி பயன்படுத்துறாரு. மலையுருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. அந்த வாளி உலை உருவ கனல் உமிழ்கண் தாடகை தன் உரம் உருவிய பிறகு, அவருடைய வீரத்தை உயிரை குடித்த பிறகு அவ்வளவு வலிமையான அப்படின்னு ராமனுடைய அழக சொல்றாரு. அடுத்த படலம் கார்முக படலம். இந்த படலத்துல என்ன பேசுறாங்கன்னா, ராமன் சிவதனுசுவை நாணேற்றி முறித்த படலம் இது. கார்முக படலம்னு ஏன் சொல்றாங்கன்னா, சிவதனுசுக்கு கார்முகம்னு பேர். அந்த 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 வில்ல முறிக்கிறதுனால கார்முக படலம். அந்த இதுல பல பாட்டுகள் சொல்றாரு. சிவதனுசுவை பற்றி ஒரு பாட்டு சொல்றாரு கம்பர். கைதவம் தனி எனல் கனக குன்று என்பார், செய்தது அத்திசைமுகன் தீண்டி அன்று தன் மொய்தவ பெருமையின் முயற்சியால் என்பார், எய்தவன் யாவனோ ஏற்றி பண்டு என்பார். கைதவம்ங்கிற சொல்லுக்கு வஞ்சகம்னு பொருள். இத தனு அப்படின்னு சொல்றது, வில்னு சொல்றது ஒரு வஞ்சகமான சொல். இது கிடக்கிறத பார்த்தா கனக குன்று, கனகம்னா பொண்ணுன்னு பொருள், தங்கம்னு பொருள். கனக குன்று மாதிரி கிடக்குது. கைதவம் தனு எனல் கனக குன்று என்பார். அப்புறம் இது யார் செய்திருக்க முடியும்? இந்த தனுவை செய்தது அத்திசைமுகன் தீண்டி அன்று. திசைமுகன்னா நான்முகன். பிரம்மன் படைச்சது மாதிரி தெரியல. தன் மொய்தவ பெருமையின் முயற்சியால், பிரம்மன் தன்னுடைய ஆற்றலை தவ வலிமையெல்லாம் சேர்த்து அவனுடைய முயற்சினால இந்த தனுவை, இந்த வில்லை செய்த மாதிரி தெரியல. இத நாணேற்றி பண்டு எய்தவன் யாவனோ, எவனோ ஒருத்தர் இதை நாணேற்றி எய்திருக்கத்தானே முடியும். அது யாருன்னு தெரியல. கைதவம் தனி எனல் கனக குன்று என்பார், செய்தது அத்திசைமுகன் தீண்டி என்று தன் மொய்தவ பெருமையின் முயற்சியால் என்பார், எய்தவன் யாவனோ ஏற்றி பண்டு என்பார். அப்புறம் அதே ஜனகன் முன்னாடி கூறினத சதானந்தன் அவையில் இருக்கக்கூடிய முனிவர். சதானந்தன்கிறவர் யாருன்னா அகலிகைக்குடைய மகன். அகலிகைக்கும் கௌதம முனிவனுக்கும் பிறந்தவர் சதானந்தன். இது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க புதுமை பித்தனுடைய சாப விமர்சனம் படிச்சீங்கன்னா அந்த வரலாறு அவர் போற புக்ல சொல்லிட்டு போறார். சதானந்தன் முன்பு ஜனகன் கூறியதை இன்று சதானந்தன் மறுபடியும் திரும்ப சொல்றாரு. அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிலை அருகில் சென்று மிலர். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் இந்த சிலைக்கு பக்கத்துல போனதில்லை. போயொழிந்த தேர்வேந்தர் திரிந்து மிலர். இந்த வில்லை நாணேற்றுவதற்காக நின்ற பிற தேசத்து மன்னவர்கள் போனவங்க திரும்பியும் வரல. என்றும் இனி மனமும் இல்லை என்று இருந்தேன். இனிமேல் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆக போறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவன் ஏற்றின் நன்று, இவன் ராமன், இவன் ஏற்றின் நன்று.
மலர்குழல் சீதை நலம் பழுதாகாது என்றான். அதான் சொல்றான், நான் நிற்கிறான் இல்லையா ராமன், இவன் இந்த வில்லை நாணேற்றுவானால் மலர்குழல் சீதையினுடைய நலன் பழுதாகாது. அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிலை அருகு சென்றுமில போயொழிந்த தேர்வேந்தர் தேரையுடைய வேந்தர்கள் மன்னர்கள் திரிந்துமிலர் திரும்பவும் வரல. என்றும் இனி மனமும் இல்லை என்று இருந்தோம். இவளுக்கு எப்ப இந்த வில்ல வளைச்சு நாணேத்தி இவளுக்கு திருமணம் பார்க்க போகுது அப்படின்னு சோர்ந்து உட்கார்ந்திருந்தோம். இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுது ஆகாது அப்படின்னு சதானந்தன் சொல்றாரு. அப்புறம் ராமன் சிவதனுஷ எடுத்து நாணேற்றுவதற்காக அதை நோக்கி நடக்கிறார். அப்ப நகர மக்கள் எல்லாம், மிதிலா நகருடைய மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய அநியாயம் மாதிரி தோணுது. ராமன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் என்றால் கொள் என முன்பு கொடுப்பதை அல்லால் வள்ளல்ங்கிறது ராமன், வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளன முன்பு கொடுப்பதே அல்லால் வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன்னிட்டது பேதமை என்பார். பிள்ளை மாதிரி இருக்கான், சின்ன பையன் மாதிரி தெரியுது. வெள்ளம் அணைத்தவன் வில், வெள்ளம்னா கங்கை, கங்கையை தலையில் சூடியனுடைய சிவனுடைய வில் இது. அதை தூக்கி இந்த பிள்ளைக்கு முன்னாடி போடுறாங்க. அவன் சீதையை விரும்பினான்னா கொள் எடுத்துக்கப்பா, கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுப்பதை விடுத்து வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளன முன்பு கொடுப்பதே அல்லால் வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன்னிட்டது பேதமை என்பார். இது என்ன முட்டாத்தனப்பா, சின்ன பையனுக்கு முன்னாடி வில்ல தூக்கி போடு, அவளுக்கு விருப்பம் இருக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கு, கல்யாணம் கழிச்சு கூட்டிட்டு போப்பான்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு முன்னாடி வில்ல தூக்கி போடுறான் அப்படின்னு சிலர் பேசுறாங்க. மிதிலை நகர வாசிகள் இன்னும் சிலர் பேசுறாங்க. ஞானம் முனிக்கு ஒரு நாணிலை என்பார். விஸ்வாமித்திரனுக்கு நாணம் இல்லையா? அப்புறம் ஜனகனை பத்தி கோணிவனின் கொடியோ நிலை என்பார். இந்த ஜனகனுங்கிற மன்னனோட கொடிய மன்னனை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. மாணவன் இச்சிலை கால்வளையானில் பீனதனத்தவள் பேரிலை என்பார். இந்த மாணவனாகிய மன்னனாகிய ராமன் இந்த சிலையினுடைய காலில் ஏந்தி வளைக்காம போனான்னா பீன தனத்தவள் பெரிய தனங்களை உடைய சீதை பேரில்லாதவளால் ஆயிடுவாள். ஞானமுறிக்கு ஒரு நாணிலை என்பார், கோணிவனின் கொடியோ நிலை என்பார், மாணவன் இச்சிலை கால்வளை யானையில் பீன தனத்தவள் பேரிலை என்பார். அப்புறம் ராமன் அதை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான் அப்படின்பார் கம்பன். மால் விடைன்னா பெரிய காலை இடமம், சிவபெருமானுடைய வாகனம். அந்த மால் விடையும் பொன்னாகமும், பொன்னாகம்ங்கிறது மேருமலை, பொன்மலை, மேருமலையும் நாகமும் நாண நடந்தான். இந்த இடத்துல நாகம் ஒன்று மலைக்கு சொல்றாரு, இன்னொரு இடத்துல நாகம்னு சொல்றது அவர் யானையை சொல்றாரு. இப்ப யானைக்கு தமிழ்ல 27 28 மாற்று சொற்கள் இருக்கு. குஞ்சரம்னு சொல்றோம், ஆண் யானையை களிறுங்கிறோம், பெண் யானையை பிடிங்கிறோம். அப்புறம் போதகம்னு ஒரு சொல் இருக்கு, சொல்லிட்டே போலாம். அதுல நாகம்ங்கிறது யானைக்கான இன்னொரு சொல். நாகமும் நாகமும் நாண நடந்தான். அதுல ஒரு நாகம் மேருமலை, இன்னொரு நாகம் யானை. யானை நாணும்படியாக மேருமலையும் நாணும்படியாக மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான் அப்படிங்கிறார். அவன் நடந்து போறதை பார்த்து அப்புறம் ராமன் வில்ல எடுக்கிறான். ஆடக மால்வரை அன்னது தன்னை, ஏற்கனவே நாம் பொன்னாகம் பொன்மலை மேருமலைன்னு சொல்றோம். இந்த ஆடகம்னா பொண்ணுக்கு இன்னொரு பேர் ஆடக பொன் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இந்த சொல் வருது. ஆடக மால்வரை பொன்மாலாகிய பெரிய பொன்மலை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீட்டும் ஏடவள் மாலை இது என எடுத்தான். அந்த பெரிய மால் வரை போன்ற பொன்மலை போன்ற மேருமலை போன்ற அந்த வில்லை இவன் என்ன நினைச்சு எடுக்கிறான்னா, தேடினாலும் கிடைக்காத அரிய மணியாகிய சீதையனும்
பொன்னாலாகிய சூடகம் எனும் கைவளை அணிந்த பெண்ணை தனக்கு சூட்டிட நீட்டும் 7 அவள் மாலை இது என எடுத்தான். அவ சீதை நமக்கு சூட்ட போகிற மலர் மாலை, ஏடவிழ்ந்த மலர் மாலை நினைச்சிட்டு அந்த வில்லை எடுக்கிறான். ஆடக மால்வரை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீட்டும். சீதை சூட்டிட நினைக்கிற 7 அவள் மாலை இது என்று எடுத்தான் அப்படிங்கிறார். அவ்வளவு லகுவா சிவதனுச எடுக்கிறான். இவர் சிவதனுச ராமன் எடுக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அதை பார்க்கறது எப்படின்னா இமைக்காம பார்க்குறாங்க. தடுத்து இமையாமல் இருந்தவர் வில்லை தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார். கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். இந்த பாடல் வரி அடிக்கடி மேடைகளில் பயன்படுத்துகிற ஒரு வரி. எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். அது காட்சி. அதுக்கு இன்னொரு சயின்டிபிக்கலான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. எனிதிங் ஒரு மின்னல் அடிக்குதுன்னா நீங்க மின்னலை முதல்ல பார்ப்பீங்க, அப்புறம் மின்னல் அடிக்கிற சத்தத்தை அப்புறம் தான் கேட்பீங்க. அது போல எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார் அப்படிங்கிறாரு கம்பர். தடுத்து இமையாமல் இருந்தவர். அவங்க வில்ல எடுக்க போறான், என்ன பண்ணுவானோ தெரியல, நாணயத்துவானோ மாட்டானோன்னு நமக்கு தெரியாது. அவன் எடுத்து தாளில் மடுத்ததும் காலால் வில்முனையை மிதித்ததையும் நான் நுதி வைத்ததையும் நாணேற்றியதையும் நோக்கார். அதை பார்க்க மாட்டாங்க. இதை இவனுடைய ராமனுடைய செயல் வேகத்தால், கடுப்பினில் அப்படின்னா வேகம்னு பொருளுங்க, அந்த செயல் வேகத்தால் இதை யாரும் அறிந்துள்ள வில்லை கையால் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார். கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் மிதிலை நகர மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் யாருன்னு தெரியாது, அறிமுகம் இல்லை. அப்ப அவங்களுக்குள்ளேயே நகர மக்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, தயரதன் புதல்வன் என்பார், தசரதனுடைய மகன் சொல்றாங்க. தாமரை கண்ணன் என்பார். தாமரை கண்ணன்னா விஷ்ணு திருமால். தாமரை கண்ணன் என்பார். புயல் இவன் மேனி என்பார். இவனுடைய மேனி புயலை ஒத்த வேகத்தை உடையது என்பார். பூவையே பொருவும் என்பார். பூவைனா காயாம்பூ சொல்றாங்க. காயாம்பூ நீல நிறம். நான் காயாம்பூங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த பூ காயாம்பூவினுடைய நிறத்துக்கு போட்டி போடக்கூடிய நிறம் இவனுடைய நிறம். பூவையே பொருவும் என்பார். மயல் உடைத்து உலகம் என்பார். இந்த உலகத்தினுடைய மயக்கங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியல என்பாங்க. மானுடன் அல்ல என்பார். சிவனுடைய வில்லை எடுத்து உடைக்கணும்னா இவன் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? கயல் ஒரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். கயல்கள் மீன்கள் தமிழ் வேடிக்கையாக விளையாடி கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருக்கின்ற கடலில் வாழ்கிற பார்க்கடலில் வாழ்கிற கடவுளே காணும் என்பார். தயரதன் புதல்வன் என்பார். தாமரை கண்ணன் என்பார். புயலிவன் மேனி என்பார். பூவையே பொருவும் என்பார். மயல் உடைத்து உலகம் என்பார். மானுடன் நல்லன் என்பார். கயல் ஒரு கடலுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார். அப்புறம் மேற்கொண்டு சொல்றாங்க, ராமனுடைய அழகை பார்த்துட்டு, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். அவ்வளவு அழகா இருக்கான். சீதைக்கு 1000 நயனம்னா கண். 1000 கண் வேணும். நம்பியை காண நங்கைக்கு. என்ன அழகான சொல் போடுறான் பாருங்க. நம்பின்னு ஒரு சொல் போடுறான், அப்புறம் நங்கைன்னு ஒரு சொல் போடுறான். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். கொம்பினை காணும் தோறும். கொம்புங்கிறது சீதை. கொடிகொம்பு, கொழுகொம்பு, இளங்கொம்பு, மலர்கொம்பு. கொம்பினை காணும் தோறும் சீதையை பார்க்கிற போதெல்லாம் குரிசிற்கும் அன்னதேயாம். குரிசில்னா அரசன்னு பொருள். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என் வயசுல உள்ளவங்க கலை குரிசில்ங்கிற ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சினிமா நடிகருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் அது. குரிசில்னா மன்னவன், அரசன். கொம்பினை காணும் தோறும் குரிசிற்கும் அதுவேயாகும். தம்பியை காண்மின் என்பார். லக்வனை பார்த்துட்டு தம்பியை காண்மின் என்பார். தவம் உடைத்து உலகம் என்பார். இந்த உலகம் தவம் செய்தது. புறநானூற்றில் சொல்றான் இல்லையா, உண்டாலம் மையும் உலகம் இந்திரர் அமிழ்தம்
ஈவதனினம் தமியர் உண்டலும் இலரே அப்படிங்கிற மாதிரி தவம் உடைத்து உலகம் என்பார். இம்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். இந்த நகரத்துல இவங்களை கொண்டு சேர்த்தாங்கல்ல முனிவன், அவனுக்கு முதல்ல ஒரு வணக்கம் சொல்லுவோங்கப்பா. அவனை இறைஞ்சுவோம், வழிபடுவோம், துதிப்போம். தம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். தம்பியை காண்மின் என்பார். தவம் உடைத்து உலகம் என்பார். இம்பர் இந்நகரில் தந்த முனிவனை இணைஞ்சும் என்பார். இதுல இம்பர்ங்கிறது ஒரு முக்கியமான சொல். இம்பர்னா இவ்விடத்தில்னு பொருள். இப்ப நீங்க அம்பர்னு ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்க, உம்பர்னு ஒரு சொல் இருக்கு. உம்பர், உம்பர் வானத்து, அம்பர்னா அப்பால் நிக்கிறவன். இந்த அம்பர் உம்பர் இம்பர்ங்கிறத பத்தி ஒரு கட்டுரை எழுதலாமாங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அந்த இம்பர் இந்நகரில் வந்த முனிவனை இறைஞ்சும் என்பா அப்படிங்கிறது அந்த பாட்டு. அப்புறம் எழுச்சி படலம். வில்ல ஒடிச்ச தகவல் கேட்டு அயோத்தி மாநகருக்கு ஆள் அனுப்புறாங்க தகவல் சொல்றதுக்கு. தகவல் கேட்டு திருமணத்திற்கு தயாரதன் விதிலை புறப்படுறாரு. அந்த பாட்டுகள் நிறைய இருக்கு, ஒரு 4-5 படலம் இருக்கு. சந்திரசைல படலம்னு ஒரு படலம் இருக்கு. தயாரதனுடன் செல்லும் சேனைகள் சந்திரசைல மலையை காணுகிற விவரணைகள். அதுல வரைக்காட்சி படலம்னு ஒரு படலம் இருக்கு. சந்திரசைலிய மலையை மறுபடியும் இவர்கள் பார்த்த படலம். நீர் விளையாட்டு பூக்கொய் படலம்னு இருக்கு. போய் தங்கினவங்க இந்த சேனை, பெண்கள், ஆண்கள், உறவினர்கள் எல்லாருமே போறாங்க. அவங்க தயரதனுடன் சென்றவர் வனங்களில் மலர் கொய்தலை சொல்லுகிற படலம். யார் யார் என்ன மலர் பறிச்சாங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கு. அடுத்தாப்புல நீர் விளையாட்டு படலம். கொஞ்சம் காமரசம் ததும்புற கம்பன் அதுலயும் கொஞ்சம் இழைச்ச ஆள் கிடையாது. ஆகவேதான் அந்த பகுதிகளை மாறம் தேர்ந்தெடுத்து இங்க ஒரு அறிஞர் கம்பரசம் எழுதினார். அவர் மற்ற பகுதிகளை பார்க்கல, அந்த ரசத்தை மாத்திரம் பார்த்தாரு. அந்த ரசத்தை சொல்றதுக்காக இந்த பாட்டை நான் எடுத்திருக்கேன். மகளிரும் மைந்தரும் நீர் துளைந்து ஆடும் படலம் இது. நீருக்குள்ள துளைந்து ஆடுதல். தேரிடை கொண்ட அல்குல், தெங்கிடை கொண்ட கொங்கை, ஆரிடை சென்று கொள்ள ஒன்கிலா அழகு கொண்டாள். வாரிடை தனம் மீது ஆட மூழ்கினாள். வதனம் மைதீர் நீரிடை தோன்றும் திங்கள் நிழல் என பொலிந்ததன்றே. அந்த நீராடுகிற பெண்ணினுடைய அழகு எவரிடத்தும் சென்று கொள்ள இயலாத அழகு. அவருடைய அல்குல் தேர் போல இருக்கு. தேர் இடை கொண்ட அல்குல், தேருக்கு ஓமையான அல்குல். தெங்கு இடை கொண்ட கொங்கை, தெங்குக்கு ஓமையான கொங்கை. தெங்குன்னா தென்னை இளநீரை சொல்றாரு. இப்ப இங்க ஒரு பேராசிரியர் தென்னை மரம் தமிழ்நாட்டுக்கு 10ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே தென்னை இல்லைன்னு சொல்லி ஒரு தமிழ்துறை தலைவர் ஒரு பல்கலைக்கழகத்துல. நான் இது பார்த்துட்டு எனக்கு அது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுன போது நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அவருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி. இப்ப தென்னையினுடைய இன்னொரு சொல் தெங்கு. இப்ப இதுவே மலையாளத்துக்கு போனீங்கன்னா தென்னைக்கும் தேங்காய்க்கும் மலையாளத்து சொல் நாளிகேரம். நாளிகேரம்ங்கிற சொல்லு தேவாரம் திருவாசகம் கையாளுது. இப்ப நாளிகேரம்ங்கிற சொல்லுன்னு சொன்னா நமக்கு தெரியாது, தென்னை குறித்த சொல்லுன்னு தெரியாது. தென்னைனா பிளைனா தெரியும். ஆனா தெங்குங்கிற சொல்லை இவர் பொருட்படுத்தாம இவர் தென்னைங்கிற செல்லை தேடி போய் தமிழனே தேங்காய் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பயன்படுத்த ஆரம்பித்தான்ங்கிற மாதிரியெல்லாம் ஆய்வு கட்டுரைகள் இங்க எழுதப்படுது. இப்ப இவர் சொல்றாரு 9ஆம் நூற்றாண்டு கம்பன், தேரிடை கொண்ட அல்குல், தெங்கிடை கொண்ட கொங்கை. அவருடைய முலைகளை சொல்றாரு. இளநீர் போல இருக்கு. பாறை இளநீர் பொறுக்க பண்டைய பொறாத இடை ஆற வடம் சுமக்க ஆற்றுமோ அப்படின்னு ஒரு தனிப்பாடல் இருக்கு. அவருடைய இடை இடுப்பு ரொம்ப மெலிதான இடை. அது 2 பாறை இளநீர்களை சுமந்துகிட்டு இருக்கு. சுமந்து கொண்டு அந்த இடை துன்பப்பட்டு இருக்கு. பாறை இளநீர் பொறுக்க பண்டைய பொறாத இடை. அதுக்கு மேல அவ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஆரத்தை, வடம் மாதிரி ஒரு ஆரத்தை கொண்டு சூட்டுறா. அந்த ஆற வடம் சுமக்க ஆற்றுமோ நேரே புடைக்கனத்த கொங்கையின் மேல் பூங்கலபம் சாத்தி இடைக்கு அனத்தம் வைத்தவர் யார் என்று அப்படின்னு தனிப்பாடல் இருக்கு. கம்பன் என்ன சொல்றான்னா, தேரிடை கொண்ட அல்குல், தெங்கிடை கொண்ட கொங்கை, ஆரிடை சென்றும் கொள்ள ஒன்கிலா அழகு கொண்டவள்.
இந்த அழகை இங்கேருந்து வாங்கிட்டு வர முடியாது. வாரிடை அவள் அந்த அழகு கொண்டவளுடைய வார்னா முளைக்கச்சுன்னு பொருள். இங்கேயும் அதே பேராசிரியர் வந்து சீவக சிந்தாமணியினுடைய காலத்திற்கு பிறகுதான் தமிழ் பெண்கள் முளைக்கச்சு அணிந்தார்கள்னு ஒரு கட்டுரையில் எழுதுறாங்க. இப்ப தமிழ்ல வந்து ஒரு சொல்லுக்கு மாற்று சொற்கள் இருக்கு. எனக்கு அதுவும் கொஞ்சம் யோசனையா இருந்தாலும் நான் போய் தேடி பார்க்கிறேன். நெடுநல் வாடையில வாருங்கிற சொல் முளைக்கச்சுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நெடுநல் வாடை சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. இவர் வந்து சீவகசிந்தாமணி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழ் பெண்கள் முளைக்கச்சு அணிந்தார்கள்னு சொல்றாங்க. இப்ப கச்சுங்கிறது 3 வகையான கச்சு பேசுறாங்க. ஒன்று ஆண்கள் இடையில் அணிகிற கச்சு வார். ரெண்டாவது யானையினுடைய முதுகுக்கும் வயிற்றுக்குமான வார், அதுவும் கச்சு. மூணாவது பெண்களுடைய முளை கச்சு. வாரிடை தன மீது ஆட மூழ்கினாள், அவளுடைய முகம் மைநீர் நீரடை தோன்றும் திங்கள் நிழல் என பொழிந்ததன்றே. நீர் விளையாட்டு படலம்ங்கிறதுனால மைநீர்னா தூய நீர்னு அர்த்தம். அவ மூழ்கி எழுந்தவருடைய முகமானது நீர்ல தோன்றக்கூடிய சந்திரன் மாதிரி பொலிவாக இருந்தது அப்படிங்கிறதான் இந்த பாட்டு. இந்த காமரசம் கம்பன் பல இடங்கள்ல பேசுறான். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு சாம்பிளுக்காக இந்த பாட்டை இங்க வச்சேன். அப்புறம் இவங்க எல்லாம் முடிஞ்சு மிதிலை நகருக்குள்ள நுழைஞ்சாச்சு. தயரதன் சேனை இல்ல அந்த நீர் விளையாட்டு படலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்டாட்டு படலம். உண்டாட்டு படலம்னா குடிச்சு சாப்பிட்டு கோலாகலமா இருக்கிறது. அதுக்குதான் உண்டாட்டுங்கிறது அற்புதமான சொல். எனக்கு 2020க்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்ச போது திருவண்ணாமலையில பவாச்சலத்துறை எனக்கு ஒரு பாராட்டு நடத்தினாரு. அதனுடைய அந்த விழாவுக்கு தலைப்பே உண்டாட்டு அப்படின்னு வச்சிருந்தார். உண்டாட்டுன்னா குடித்து சாப்பிட்டு கும்மாளமா இருக்கிறது. இங்க உண்டாட்டு படலம்னு அந்த உண்டாட்டுங்கிற சொல் கம்பன்ல இருந்து எடுத்த சொல். உண்டாட்டு படலம். தயரதன் சேனை மதுவினை உண்டு மகிழ்ந்தாடும் படலம். இதுல வந்து போதையில எப்படி ஆண் பெண்கள் மிதிலையை நோக்கி நடக்கிற பெண்கள் வந்து உண்டு மதுவினை உண்டு கழித்து எப்படி உல்லாசமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 2 பாட்டு இருக்கு. ஆறலாம் கங்கையே ஆய ஆழிதாம் கூறு பார்க்கடலையே ஒத்த குன்றலாம் ஈரிலான் கையிலையை இயைந்த என் இனி வேற நாம் புகழ்வது நிலவின் மீக்கமே. இந்த காட்சியை சொல்றாரு. நிலவினுடைய ஒளி வெள்ளத்துல ஆறப்பாத்தா கங்கை மாதிரி இருக்கு. ஆறலாம் கங்கையே ஆய ஆழிதாம் பெரிய நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகள் கூறு பார்க்கடலையே ஒத்த பார்க்கடல் மாதிரி இருக்கு. குன்றலாம் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குன்றுகள் எல்லாம் ஈரிலான் கையிலேயே இயந்த. ஈருன்னா முடிவில்லாதவன், தோற்றமும் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன், ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழே மாதே உறங்குதியோ வன்செவிதான் நின்செவியங்கிற மாதிரி பாவை நோன்பு பாட்டு இருக்கிற மாதிரி ஈரிலான் கையிலேயே இயந்த. எல்லா குன்றுகளும் கையிலே மலை மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? சந்திரனுடைய ஒளியினுடைய அற்புதம் அப்படி இருக்கு. நிலவின் வீக்கமே. நில ஒளியில ஆறலாம் கங்கையே ஆய ஆழிதாம் கூறு பார் கடலையே ஒத்த குன்றலாம் ஈரிலான் கையிலையே இயைந்த எண்ணினி வேற நாம் புகழ்வது. இதுக்கு மேல நம்ம போய் என்னத்தை சொல்றது இருக்கு? நிலவின் வீக்கமே. அப்புறம் கல்லுண்ட போதையில ஒருத்தி ஆணும் பெண்ணு குடிக்கிறாங்க. அது வந்து அதாவது ஒழுக்கம் என்பது வேறு, அறம் என்பது வேறு. பல சமூகங்கள்ல வந்து கல்லுண்டு கவராடும் இறைமுறை பிழைத்த அரசம்னு கம்பன் பின்னாடி வேற ஒரு இடத்துல சொல்லுவான். இந்த கல் உண்ணுதல் அப்புறம் ஆடுதல் பாடுதல் கொண்டாடுதல் எல்லாம் இந்திய நிலை மாதிரி இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை. கல்லுண்ட போதையில் ஒருத்தி தன்னுடைய கணவனுடைய வரவு காத்திருக்கா. கணவனுடைய வரவு காத்திருக்கிறவா அவன் எப்ப வருவான்னு தெரியாது, வருவானா மாட்டானான்னு தெரியாது.
இப்போ வந்து கூடல் இழைத்தல் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு. கூடல் இழைத்தல்னா கடற்கரை மணலில், அதாவது ஆற்று மணலில் ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு தான் தன் விரும்பிய ஆடவனை, காதலனை மனம் செய்து கொள்வேனா மாட்டேனா அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு வலது ஆள்காட்டி விரலை வச்சு மணல்ல வட்டம் போடுவா. கண்ணை மூடிக்கிட்டு வட்டம் போடுவா. கண்ணை மூடிட்டு வட்டம் போடுகிற போது அந்த வட்டம் கூடுமேயானால் நான் அவனை கூடுவேன், கூடலைன்னா கூட மாட்டேன். இதுக்கு வந்து கூடல் இழைத்தல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சங்க இலக்கியங்கள். முத்தொள்ளாயிரத்துல ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பெண் இதே மாதிரி ஆத்தங்கரையிலே கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறா. அவளுக்கு வந்து பாண்டிய மன்னன் மீது காதல். அவனை நான் கூடுவேனா மாட்டேனான்னு தெரியாது. கூடல் இழைத்து பார்க்கிறான். இந்த பாட்டு முத்தொள்ளாயிர பாட்டு நான் நினைவில் இருந்து சொல்றேன். கூடற்பெருமானை கூடலார் கோமானை கூடப் பெருவனேல் கூடென்று கூடல் இழைப்பார்போர் காட்டி கூடா நின்றாள் பிழைப்பில் பிழைவாக்கு அறிந்து அப்படின்னு முத்தொள்ளாயிரத்துல வெண்பா. என்ன செய்யறான்னா, கண்ணை மூடிட்டு கூடல் இழைக்க முயற்சி பண்றா. பாதி வட்டம் வந்தாச்சு. பாதி வட்டம் வந்த உடனே அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த கூடல் வந்து வட்டம் கூடாம போயிடுச்சுன்னா நான் பாண்டிய மன்னனை கூடாம போயிடுவேங்கிற முடிவுல எனக்கு வந்துடும். அதுக்கு அஞ்சி கூடல் இழைக்கிற மாதிரி இழைச்சு கூடல் இழைக்காம பாதியில நின்றுட்டு இருப்பா. பிழைப்பில் பிழைவாக்கறிந்து கூடற்பெருமானை கூடலார் கோமானை கூடப் பெருவனில் கூடன்று கூடல் இழைப்பது போர் காட்டி இளையா நின்றால் பிழைப்பில் பிழைவாக்க அறிந்து அப்படிங்கிறது கூடல் இழைத்தல். முத்தொள்ளாயிரம் 2000 வருஷத்துக்கு முந்தின பாட்டு. இப்ப இவன் என்ன செய்யறான்னா, இந்த பெண்ணு நல்ல குடிபோதையில இருக்கா. கணவன் எப்ப வருவான்னு தெரியாது, வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. குழைத்த பூங்கொம்பு ஆனால், குழைத்தன்னா தளிர்த்த செழிப்பானான்னு பொருள். குழைத்த பூங்கொம்பானால் கொம்பு ஆனால் ஒருத்தி கூடலை இழைத்தனள். தன்னுடைய கணவனுடைய ஞாபகத்துல கூடலை இழைத்தனள். அது அவள் இட்ட போதெல்லாம் பிழைத்தலும். ஒவ்வொரு முறை கண்ணை மூடிட்டு கூடல் அழைச்சு பார்க்கிற போதும் வட்டம் சேர மாட்டாங்க. அனங்கவேல் பிழைப்பில் அம்படும் உழைத்தனள் உயிர்த்தனள் உயிர் உண்டு என. இது கம்பர் அங்கே இருந்தா வாங்குறாரு. அதாவது ஒரு செழிப்பான பூங்கொன்றை ஒத்த ஒருத்தி கூடல் இழைச்சு பார்க்கிறா. அவ கூட இழைக்கிற போதெல்லாம் கூடல் இழையாம வட்டம் கூடாம தப்பி போகுது. ஆனா அவளுக்கு வந்து அனங்க வேல்னா மதன வேல்னு பொருள். அனங்கன் அப்படின்னா மன்மதன். அவனுடைய அம்பு பட்டு உழைத்தனள். உழைத்தனள்னா இங்க வந்து உழைப்புங்கிறதுக்கு ஒர்க்குன்னு பொருள்ல வருத்தம்னு பொருள். வருந்தினால் மன உளைச்சல்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள் இது. அனங்கவேல் பிழைப்பில் அம்படும். அனங்கவேலனுடைய குறி தப்பாத பிழைக்காத அம்புனால உழைத்தனள் வருந்தினள். வருந்தினவன் மறுபடியும் பெருமூச்சு விடுகிறா. உயிர் உண்டு என. பார்க்குறவங்க இவளுக்கு இன்னும் உயிர் இருக்கு, ஏன்னா பெருமூச்சு வருது இல்லையா. குழைத்த பூங்கொம்பானால் ஒருத்தி கூடலை இழைத்தனள். அது அவள் இட்ட போதெல்லாம் பிழைத்தனும் அனங்கவேல் பிழைப்பில் அம்படும் உழைத்தனள் உயிர்த்தனள் உயிர் உண்டு என அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு இந்த உண்டாட்டு படலத்துல. அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்றாரு. கணவன் வந்துடுறான், 2 பேர் கூடுகிறார்கள், கணவனும் மனைவியும். அப்ப என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஒரு பாட்டு வைக்கிறார். குங்குமம் உதிர்ந்தன கோதை சோர்ந்தன சங்கினம் முரன்ற கலையும் சாரின பொங்கின சிலம்புகள் பூசலிட்டன மங்கையர் இளனம் மைந்தர் உண்ணவே. மங்கையர்களுடைய இளமையான நலத்தை, அழகை, உடலை மைந்தர்கள் உண்ணுகிற போது, அவருடைய கணவன்மார் வந்து அதை அனுபவிக்கிற போது குங்குமம் உதிர்ந்தன. அவள் மார்பில் அணிந்திருக்கிற, நெற்றியில் அணிந்திருக்கிற குங்குமம் உதிர்கிறது. கோதை சோர்ந்தன. கோதைன்னா கூந்தல்னு பொருள். பூங்கோதைன்னா பூ அணிந்திருக்கிற கூந்தல்னு பொருள். கோதை சோர்ந்தன. சங்கினம் முரன்ற. சங்குன்னா வளையல்கள் எல்லாம் அந்த காலத்துல சங்கரத்து செய்திருக்கிறாங்க. இங்க நக்கீரர் கேட்பார், சங்கர் இருப்பது எங்கள் குலம், சங்கரனார் ஏது குலம்னு. அந்த சங்கினம் முரன்றன. கலையும் சாரின. கலைன்னா ஆடைன்னு பொருள்.
ஆடை வந்து கொலையுது, கலையும் சாரின்னா கொலைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். பொங்கின சிலம்புகள் பூசலிட்டன. சிலம்புகள் பூசலிடுனா 2 சிலம்பும் கார் சிலம்புகள் ஓசை எழுப்புது இவருடைய கால்களுடைய அசைவனால. மங்கையர் இளநலம் மைந்தர் உண்ணவே, குங்குமம் முதிர்ந்தன கோதை சோர்ந்தன, சங்கினம் முரன்ற கலையும் சாரின, பொங்கின சிலம்புகள் பூசலிட்டன, மங்கையர் இளநலம் மைந்தர் உண்ணவே அப்படின்னு உண்டாட்டு படலத்துல ஒரு பாட்டு வைக்கிறார். இந்த கேளிகைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டும் பயணமாகி போறாங்க. பயணமாகி போற போது தசரதனுடைய அந்த பெரும்படை, கடல் போன்ற பெரும்படை விருந்தினர்களை ஜனகன் எதிர்கொள்ளுகிற படலம் இது, எதிர்கொள் படலம். அப்புறம் நம்ம நாட்டுல ஒரு நம்பிக்கை உண்டு, மன்னரிடம் திருமகள் வாசம் செய்வாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எல்லா சங்க இலக்கியத்துல இருந்து பல இலக்கியங்கள்ல இந்த காட்சி நமக்கு கிடைக்குது. அப்ப தயரதனை பார்க்கிற போது மக்கள் நினைக்கிறாங்க, இந்த இந்த திருமகள் மலர்மகள் மகாலட்சுமி தசரதன் எங்க இருப்பா? கொடி உளாளோ, அவனுடைய கொடியில இருப்பாளா? தனி குடை உளாளோ, வெண்கொற்றை குடை பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான அந்த குடையில இருப்பாளா? குலப்படி உளாளோ, அவனுடைய குலத்துல இருப்பாளா? கடற்படை உளாளோ, கடல் போன்ற அவனுடைய படையில இருக்காளா? பகர் மடியிலா அரசினால் மார்புளாளோ, பகர் சாரி ஆமா பகர் மடியிலா சொல்வதற்கு மடியில்லாத அரசினானுடைய மார்பில் இருக்கிறாளா? வளர் முடியுளாளோ, கிரீடத்துல இருக்கிறாளா? தெரிந்து உணர்கிறாள் முளரியாள். முளரியாள்ங்கிறது தாமரையாள்னு பொருள். சங்க இலக்கியத்துல தாமரையை குறிக்க 2 சொல் இருக்கு, ஒண்ணு முளரி, இன்னொன்னு தாமரை. பின்னாடி நமக்கு வந்து சமஸ்கிருதத்தினுடைய தமிழாக்கமா தாமரையை குறித்த சொல் 8-10 சொல் தமிழுக்கு வந்திருக்கு. எல்லா சொல்லையும் கம்பன் பயன்படுத்தியிருக்கான். இப்போ பங்கஜ்னு ஒரு சொல் இருக்கு, பங்கயம், அரவிந்தம், கஞ்சம், நளினம், புண்டரீகம், இதெல்லாம் கம்பன் தமிழாக்கம் செய்து தமிழுக்கு கொண்டு வந்து சேர்ந்த சொற்கள். பழைய சொற்கள், நம்முடைய சொற்கள் முளரி, அப்புறம் தாமரை. இந்த தாமரைங்கிற சொல்ல திருக்குறள் பயன்படுத்துது. மடியுளாள் மா முகடி என்ப, மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன பொருள்னா, ஆழ்வினை உடைமை அதிகாரம். இந்த சோம்பேறி மடியில மூதேவி உட்கார்ந்துருப்பா, எளிமையான பொருள் சொல்றேன். ஆனா உழைக்கிறவனுடைய காலடியில ஸ்ரீதேவி உட்கார்ந்துருப்பான் அப்படிங்கிறதா இந்த திருக்குறளுடைய பொருள். என்னுடைய அளவுல நான் பொருள் சொன்னேன்னா, மடியுளாள் மா முகடி என்ப, மடியிலான் தாளுளாள் தாமரையினாள். இப்ப என்ன சொல்றாருன்னா, முளரியாள்ங்கிறாரு. தாமரையாள் எங்க இருக்காவா? தாமரையாள்ங்கிறவ வந்து திருமகள். கொடி உளாளோ, தசரதனுடைய கொடியில இருக்காளா? தனி குடை உளாளோ, அவனுடைய வெண்குட்ட குடையில இருக்காளா? குலப்படி உளாளோ, அவனுடைய குலத்தினுடைய பெருமையில இருக்காளா? கடல் போன்ற படையில் இருக்கிறாளா? கடற்படை உளாளோ, பகர் மடியினா அரசினால் மார்புளாளோ, சொல்வதற்கு குறைவில்லாத அரசை உடையவனுடைய தசரதனுடைய மார்பில் இருக்காளா? வளர் முடியுளாளோ, வளர்கின்ற கிரீடத்துல இருக்காளா? தெரிந்து உணர்கிறாம் முளரியாள் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றார். அடுத்த படலம் வந்து 20வது படலம். மொத்தம் பாலகாண்டத்துல 23 படலத்துல இது 20வது படலம், உலாவியர் படலம். இந்த படலத்துல தேரையறி வீதி உலா வந்து மண்டபம் சேரும் ராமனை காண வந்த மகளிர் உலா போயிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்துக்கு ராமன் தேரே உலா போறான். அப்போ வந்து ராமனை பார்க்கறதுக்காக மகளிர் வர்றாங்க. வில்ல உடைச்சவன் தயரதனுடைய மைந்தன், அவன் வீதி உலா போகிறான். அப்போ அவனை மொய்த்து பார்க்கிற மகளிருடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு பாடல் வைக்கிறாரு. மானினம் வருவ போன்றும், மயிலினம் திரிவ போன்றும், மீனினம் மிளிர வானில் மின்னினம் இடைவ போன்றும், தேனினம் சிலம்பி ஆர்ப்ப, சிலம்பினம் புலம்ப,
எங்கும் பூனனை கூந்தல் மாந்தர் பொம்மன புகுந்து மொய்த்தார். ராமனை சுத்தி பொம்முன்னு புகுந்து மொய்க்கிறாங்க. அது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற சொல் தான். அந்த பொம்மனை புகுந்து மொய்த்தாருங்கிறது. பூநனை கூந்தல் அப்படின்னா, பூநனைனா தேனில் நனைந்த மலர்களை அணிந்த கூந்தலை உடைய மாதர்கள் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. மான் கூட்டம் வர்ற மாதிரி இருக்கு, மயில் கூட்டம் திரிவது போலவும் இருக்கு. மீனினம் மிளிர வானில் மின்னினம் இடைவ போன்றும், நட்சத்திரங்களுக்கு இடையில மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு. தேனினம் சிலம்பி ஆர்ப்ப, தேனினம்னா வண்டுகள், வண்டுகள் சிலம்பி ஆர்ப்பது போல இருக்கு. சிலம்பினம் புலம்ப, கார்ச்சிலம்புகள் ஓசை எழுப்பும்படியாக பூனனை கூந்தல் மாதர் பொம்மனை புகுந்து மொய்த்தார் அப்படின்னு ராமனை பார்த்து நிக்கிற ஒரு மகளிர் கூட்டத்தை கம்பன் சொல்றாரு. அப்புறம் ராமனுடைய மேனி அழகை சொல்றாரு ஒரு பாட்டுல. அற்புதமான பாட்டு இது. நீங்க பலரும் கேள்விப்பட்டிருக்கிற பாட்டு. இந்த பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டு எழுதினாரு. தோள் கண்டார் தோளையை கண்டார், தோளில் இரு கிளிகள் கண்டார் அப்படின்ட்டு. அது கம்பன்ல இருந்து எடுத்த பாட்டு. கம்பன் ராமனுடைய மேனி அழகை சொல்லுகிற போது இந்த பாட்டு, தோள் கண்டார் தோளையே கண்டார், தொடுகளல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடிய கண்டார், ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார் அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. அதாவது தோளை பார்த்தவன் தோளையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனானாலும் சரி, பெண்ணானாலும் சரி. தொடு களல் கமலம் அண்ணன், களல்னா காலடி, தாமரை போல இருக்க அவனுடைய பாதங்கள். அந்த தொடு களல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, தோல் மாத்திரமல்ல தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். வாழ்கொண்டன ஒளி கொண்ட கூர்மையான கண்ணை உடையவை யார், அவனுடைய வடிவத்தை முழுசா பார்த்தாங்க. தோளை பார்த்தவன் தோளையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கமலம் போன்ற தாளை பார்த்தவன் தாளையை பார்த்துக்கிட்டு இருக்கான், தடக்கை பார்த்தவன் அதே தான் பார்த்துட்டு இருக்கான். வாழ்கொண்ட ஒளியையுடைய கண்களை உடைய பெண்கள் கூட அவனுடைய வடிவத்தை முழுமையாக பார்க்க முடியல. கடைசி வரி தான் பிரச்சனையான வரி. ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரே ஒத்தார். ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரே ஒத்தாருங்கிறார் கம்பன். இதுல நான் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் ஒரே இருக்கு, கோவை கம்பன்களை ஒரே இருக்கு. ஒரு 4-5 ஒரே பார்த்த போது இந்த ஊழ்கண்ட சமயம்ங்கிறதுக்கு 2 பேராகிராஃப் ஒரே எழுதுறாங்க. நான் இப்ப சமீபத்துல இந்த வாய்ப்புக்காக நான் மறுபடியும் கம்பனை படிச்சுட்டு இருக்கிற போது ஊழ்ங்கிற சொல்லினுடைய பொருள் தேடி போனேன். ஊழ்லாம் தெரியும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யும் இளங்கோ. ஊழ்னா விதி, எது சூழ்ந்தாலும் ஊழ் முந்துரும்னு திருக்குறள் இருக்கு. அப்புறம் அகராதியை தேடி போய் பார்க்கிற போது ஊழ்ங்கிற சொல்லுக்கு பகை, பகைமை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அதை நாங்க பொருத்தி பார்க்கிறேன். ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரே ஒத்தார், பகை கொண்ட சமயத்தவர். இப்ப ராமன் சார்ந்திருக்கிற அல்லது மிதிலை மக்கள் சார்ந்திருக்கிற சமயம் அல்லாத அந்த சமயத்தின் மீது வெறுப்பு கொண்ட, பகை கொண்ட, துவேஷம் கொண்ட சமயத்தவர் அவனை பார்த்தா எப்படி முழுமையா பார்க்க மாட்டாங்களோ, அல்லது அலட்சியமா பார்ப்பாங்களோ, அல்லது காழ்ப்புடன் பார்ப்பாங்களோ, அது மாதிரி அவனுடைய உருவை ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை போல தோள் கண்டார் தோளையை கண்டார், தொடுகளல் கமலமன்ன தாள் கண்டார் தாளையை கண்டார், தடக்கை கண்டார் மகுதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் அப்படிங்கிற பாட்டு. இது ரொம்ப அற்புதமான பாட்டு. அப்புறம் தயரதனும் ராமனும் லக்வனும் முனிவனும் மணிமண்டபம் அமர்கிறார்கள். ஜனகன் அவங்களெல்லாம் உபசரிக்கிறாரு. அடுத்த படலம் கோலம்கான் படலம். சீதை மணிமண்டபத்துக்கு வருகிற அந்த படலத்துல இப்போ சீதையினுடைய தோற்றப்பொலிவை சொல்றாரு ஒரு பாட்டுல. சீதை எப்படி இருக்கலாம்? பொன்னின் ஒளி, பூவின் வெறி, வெறின்னா வாசம்னு ஒரு பொருள், நாற்றம்னு ஒரு பொருள். பூவினுடைய நாற்றம், பூவினுடைய வாசம். பொன்னின் ஒளி, பூவின் வெறி, சாந்து பொதி சீதம்.
சாந்துன்னா சாந்தம், சாந்தம்னா சந்தனம், சந்தனத்தில் பொதிந்திருக்கிற சீதம் குளிர்ச்சி. மின்னின் எழில், மின்னலுடைய எழில். அன்னவள் தன் மேனி ஒளிமான, அதாவது சீதையினுடைய மேனியினுடைய ஒளிக்கு ஓமையாக பொன்னின் ஒளி, பூவின் வரி, சாந்து பொதி சீதம், மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளிமான, அன்னமும் அரம்பையரும் ஆரமல்தும் நாண, அன்னம் நாணும்படியாக, அரம்பையர்கள் நாணும்படியாக, ஆறு அமிழ்தமும் நாணும்படியாக சீதை நடந்து மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள் அப்படின்னு பாட்டு. இது ஒரு சந்த பாட்டு. பொன்னின் ஒளி, பூவின் வரி, சாந்து பொதி சீதம், மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளிமான, அன்னமும் அரம்பையரும் ஆரமல்தும் நாண, மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். சீதை மண்டபத்தில் போய் சேர்றா. விஸ்வாமித்திரன் சீதையை பார்த்துட்டு அவனுடைய மனநிலையை ஒரு பாட்டுல சொல்றாரு. அச்சு என நினைத்த முதல் அந்தணன் நினைத்தான். அச்சுன்னா உலகத்து உயர்குண மாதற்கெல்லாம் ஆதாரம் என்று நினைத்த முதல் அந்தணன் விஸ்வாமித்திரன் நினைக்கிறான். பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் இராமன், நச்சுடை வடி கண்மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் ஏறானோ. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் வாளுக்கு விடம்னு ஒரு பொருள் அப்படின்ட்டு. இங்க நச்சுங்கிறாரு. விடம் போன்ற வடிவமான கண்மலர்களை கொண்ட நங்கை, தன் கெட்டிக்க போற நங்கை இவள் என்றால் சிவனுடைய இந்த சிலை என்னடா கார்முகம், என்ன கார்முகம். இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இறானோ, 7 மலையை கூட அவன் உடைச்சு போட்டிருப்பான். இந்த சீதனுடைய அழகை பார்த்து இவன் நமக்கு கிடைக்க போறான்னு தெரிஞ்சிருந்தா. அச்சனை நினைத்த முதல் அந்தணன் நினைத்தான். இந்த பெண்ணை பார்த்தா உலகத்தினுடைய உயர்குண மாதற்கெல்லாம் அச்சாணி மாதிரி, எடுத்துக்காட்டு மாதிரி, ஒரு எக்ஸம்பிளிஃபைங் மாதிரி இருக்கிறா. அச்சு என நினைத்த முதல் அந்தணன் விஸ்வாமித்திரன் நினைக்கிறான். பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன், பச்சை மலை மாதிரி இருக்கக்கூடிய ராமன் இந்த நச்சுடை வடி கண்மலர் நங்கை இவள் என்றால், நாம் மனம் செய்கிற போற நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலையேழையும் இறானோ, 7 மலை கொடுத்தா கூட உடைச்சு போட்டுப்பாப்பா. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பச்சை மலை ஒத்த படிவத்து, பச்சை மலையை ஒத்த வடிவத்து படிவத்து, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்கோ இச்சுவை போக யானோர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, 4000 தீப பிரபந்தத்துல. அதுல பயன்படுத்தக்கூடிய பச்சை மலையை கம்பனுங்க பயன்படுத்துறான். இவர் வரதராஜலு நாயுடுன்னு ஒருத்தர் காப்பிய இமயம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த காப்பிய இமயம் பத்தி நான் ஒரு தனியா ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையில கம்பனுடைய நயத்தை அவர் இந்திய மொழியில் எழுதப்பட்ட ராமாயணங்களோட ஒத்து பார்த்து, கம்பனுடைய ராமாயணத்துல 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கு, திருக்குறளுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு பெரிய நூலா 400 பக்க அளவுல ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. பழனியப்பா பிரதர்ஸ் வெளியிட்டது. இன்னைக்கு அந்த நூல் பதிப்புல இல்லை. நானே ஒரு 10 காப்பி வாங்கி நண்பர்கள் கொடுத்தேன். நான் இப்போ ஒரே ஒரு காப்பி வச்சிருக்கேன். இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த பழனியப்பா பிரதர்ஸுடைய மேனேஜர் என்கிட்ட கேட்டாரு, உங்க காப்பி கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்க, எங்களுக்கு மறுபதிப்பு போடுறதுக்கு நான் தேவைப்பட்டா கேட்டுக்கிறேன் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் கர்வமா இருந்தது. அந்த பச்சை மலையை சொல்றேன். பச்சைமா மலை போல் மேனிங்கிறத அச்சனை நினைத்த முதல் அந்தணன் நினைத்தான். பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன், நச்சுடை வடிவ கண்மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1. கடிமணப்படலம். கடின்னா சிறப்புன்னு பொருள். கடித்தல்னு ஒரு பொருள் இருக்கு, சிறப்புங்கிறது உரிச்சொல். இந்த படலத்துலதான் ஜானகியினுடைய ராமனுடைய திருமணம் நடக்குது. அவ ஜானகி அந்த சமயத்துல வில்ல உடைச்சாச்சுன்னு தெரியும், திருமணம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா அவளுக்கு தாபத்தை சொல்லுகிற ஒரு பாட்டு. இது காதலனை நோக்கி பெண்கள் ஏங்கி தவிக்கிற தாப நிலையை சொல்லுகிற சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய இருக்கு. மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்து இரா என் அல்லது இல்லை துணை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. உலகத்தினுடைய
உயிர்களை எல்லாம் பாதுகாத்து உணவளித்து போற்றி இந்த இரவு அவங்களெல்லாம் உறங்க செய்துக்கிட்டு இரவு தனியா இருக்கு. அந்த இரவுக்கு என்னை விட வேற துணை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. இரா என் நல்லது இல்லை துணை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுபோல சீதையினுடைய தாபம் சொல்லுகிற பாட்டு. அதுபோல சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு, நல்லந்தண்டே யாமம். இந்த ஜாமம் இருக்குல்ல, நல்லன்னு ஒலிக்கிறதாக இருக்கு. நல்லந்தண்டே யாமம் நனந்தலை உலகம் துஞ்சும் ஓரி யான்மன்ற துஞ்சாதே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த உலகமே உறங்குது, யாமம் வந்து நல்லன்னு ஒலிச்சிட்டு இருக்கு, நான் மாத்திரம் உறங்காம இருக்கேன் அப்படின்னு சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு. கம்பன் சொல்றாரு, பண்ணோ ஒழியா. இந்த நகரத்துல இசையும் பாட்டும் கூத்துமா இருக்கு. ராத்திரி பூரா நம்ம ஊர்ல கல்யாணம்னா ஸ்பீக்கர் செட்டு போத்துட்டு காதை துளைக்கிற மாதிரி பண்ணோ ஒழியா. பகலோ புகுதாது, பகலும் வரமாட்டேங்குது. எண்ணோ தவிரா, அவனை பத்தி நினைப்பு ஓய மாட்டேங்குது. இரவோ விடியாது. உள் நோவு ஒழியா, என் மனிதனுடைய தாபம் விரகம் ஒழிய மாட்டேங்குது. உயிரோ அகலா, என்னுடைய உயிரும் போக மாட்டேங்குது. கண்ணோ துயிலா, கண் உறக்கம் வர மாட்டேங்குது. இதுவே கடனோ, இதா என்னுடைய நிலைமை இப்படியா இருக்கணும். பண்ணோ ஒழியா, நகரம் ஆரவாரமா இருக்கு, பண்ணும் கூத்தும் ஆட்டும் பாட்டுமா இருக்கு, அது ஓய மாட்டேங்குது. பகலும் வரமாட்டேங்குது. என்னுடைய எண்ணம் ராமனை விட்டு நீங்க மாட்டேங்குது. இரவும் விடிய மாட்டேங்குது. எனக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நோவு ஏக்கம் ஒழிய மாட்டேங்குது. உயிரும் போக மாட்டேங்குது. கண்ணுல உறக்கம் வர மாட்டேங்குது. இதுவே கடனே, இதுதான் என்னுடைய நிலைமை இப்படியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு. அப்புறம் திருமணத்திற்கு மிதிலையை நோக்கி மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. மன்னர்கள் வர்றாங்க, மாட்சிமை பொருந்திய மக்கள் வர்றாங்க, அறிஞர்கள் வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னு சொல்றாரு கம்பார். தேர்மிசை வருவாரும், தேர்ல வரக்கூடியவங்க. சிவிகையில் வருவாரும், சிவிகைன்னா பல்லக்கு, சிவிகையில் வருவாரும். ஊர்தியில் வருவாரும், வாகனங்களில் வரக்கூடியவங்களும். ஒளி மணி நிறை ஓடை கார்மிசை வருவாரும். உடனே நம்ம பேராசிரியர்கள் யாரும் பாருங்க, கம்பன் காலத்திலே கார் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் சொல்றாருல கார்மிசை வருவாருன்ட்டு. இங்க கார்னா யானைன்னு பொருள். தேர்மிசை வருவாரும், சிவிகையில் வருவாரும், ஊர்தியில் வருவாரும், ஒளிமணி நிறை ஓடை கார்மிசை வருவாரும், கரிணியில் வருவாரும். கரிணின்னா பெண் யானை. இப்ப கரி பரின்னு சொற்கள் இருக்கு. கரின்னா யானை, பரின்னா குதிரை. களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடின்னா பெண் யானை. நான் முதல்ல இப்ப இதை படிக்கிற போது கரிணி, கரிணி, கரிங்கிறது சொல்லு. கரி வந்து ஆண்பால்னா யானைக்கு, கரிணி பெண்பால். எப்படி களிறு பிடி மாதிரியோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப நூதனமாப்பட்டது கரிணி பெண் யானை. கரிணியில் வருவாரும், பார்மிசை வருவாரும், நிலத்துல நடந்து வருவாரும், வண்டியில் வருவாரும். வண்டின்னா வண்டின்னு பொருள். பல பிரதேசங்கள்ல வண்டியை வந்து பண்டின்னு இன்னும் சொல்றாங்க. ஸோ திருமணத்துக்கு மணமரசு ஒலிக்கிறதை கேட்டுட்டு திருமணத்துக்கு வரக்கூடியவங்களை சொல்றதுக்கான பாட்டுக்கு தேர்மிசை வருவாரும், சிவிகையில் வருவாரும், ஊர்தியில் வருவாரும், ஒளிமணி நிறை ஓடை கார்மிசை வருவாரும், கரிணியில் வருவாரும், பார்மிசை வருவாரும், பண்டியில் வருவாரும் அப்படின்னு பாட்டுல சொல்லிட்டே போறார் எப்படிலாம் கல்யாணத்துக்கு வராங்கன்னு. அப்புறம் மன வினை மண்டபம் எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. திருமண மண்டபம். மங்கள முரசினம் மழையில் ஆர்த்தன, மங்கள முரசுகள் மழை போல் ஒலித்தன, சங்குகள் முரண்டன. முன்னாடியே ஒரு பாட்டுல பார்த்தோம். சங்குன்னா சங்கம், சங்கே முழங்குன்னு சொல்றோம் இல்லையா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்குன்னு பாரதிதாசன் பாட்டு. மங்கள முரசினம் மழையில் ஆர்த்தன, சங்குகள் முரண்டன, தாரை பேரிகை பொங்கின. தாரை தப்பட்ட பேரிகை எல்லாம் பொங்குது. மறையவர் புகழும் நான்மறை, கங்குலின் ஒலிக்கும் மாகடல் போன்றதே. கங்குல்னா இரவு. இரவில் ஒலி எழுப்பக்கூடிய மாக்கடல், பெரிய சமுத்திரம் மாதிரி மறையவர் புகழும் நான்முறை ஒலி எழுப்புச்சு அப்படிங்கிறார். மங்கள முரசினம் மழையின் ஆர்த்தன, சங்குகள் முரண்டன, தாரை பேரிகை பொங்கின, மறையவர் புகழும் நான்மறை, கங்குலின் ஒலிக்கும் மாக்கடல் போன்றதே அப்படிங்கிறார்.
அப்புறம் அடுத்த பாட்டுல அதே மங்கள 6 வார்த்தை சொல்றாரு. ஆர்த்தன பேரிகள், பேரின்னா பேரிகள், ஆர்த்தன சங்கம் முழங்கின, ஆர்த்தன நான்மறை, ஆர்த்தனர் வானோர், ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தன பல்லாண்டு, ஆர்த்தன வண்டினம், ஆர்த்தன வேலை. வேலைன்னா கடல்னு பொருள். கடல் ஆர்க்குது, வண்டினங்கள் ஆர்க்கின்றன, பல்லாண்டு பல்லாண்டுன்னு எல்லோரும் ஆர்க்கிறார்கள், பல கலை இசைப்பொருள்களும் ஆர்க்கின்றன, வானோர் ஆர்க்கிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள், நான் மறை ஆரவாரம் செய்யுது, சங்கு முழங்குது, பேரிகைகள் முழங்குகின்றன. நான் பாட்டில் கடைசியிலிருந்து முதலுக்கு வந்திருக்கேன். ஆர்த்தன பேரிகள், ஆர்த்தன சங்கம், ஆர்த்தன நான்மறை, ஆர்த்தனர் வானோர், ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தன பல்லாண்டு, ஆர்த்தன வண்டினம், ஆர்த்தன வேலை அப்படின்னு ஒரு மணமண்டபத்தினுடைய மங்கள ஒலிகள் பற்றி இந்த பாட்டில் அவர் சொல்றார். அப்புறம் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கக்கூடிய நாளை சொல்றாரு கம்பர் பங்குனி உத்தரமான பகல் பொழுதில் அப்படிங்கிறார். ஏன் பகல் பொழுதில் சொல்றாங்கன்னா, பல பகுதிகளில் இப்போ ஒரிசால, பெங்கால்ல நள்ளிரவுல திருமணம் நடக்கும். இப்போ என் பையன் நாங்கள் நாஞ்சி நாட்டுக்காரங்க. என் பையன் ஹைதராபாத்தில் வேலை செய்தான். அவன் டீமில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு, தெலுங்கு பிராமின்ஸ். அவங்க அந்த சம்மந்தி கேட்குறாரு, வீட்டில் எங்களை பார்த்துட்டு சம்மதம் தெரிவித்து நிச்சயதார்த்தம்லாம் ஆனதுக்கப்புறம் திருமணம் நாங்கள் பண்ணி விடுறோன்னாரு. சந்தோஷமாக செய்யுங்க, நான் உங்கள் ரிசப்ஷன் வச்சுக்கிறேன்னு. அப்போ நாங்கள்லாம் இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஒரு 25 பேர் போனோம். என்னுடைய நண்பர்கள் தனியாக ஒரு 25 பேர் வந்தாங்க. நள்ளிரவில் திருமணம் பண்ணுறாங்க. அப்புறம் சில வசதிக்காக அதிகாலையில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க எல்லாருக்குமா. மற்றபடி இரவில் தான் அவங்களுடைய திருமணம் நடக்கும். இப்போ அது இரவில் நடக்கல, பகலில் நடக்கும்னு சொல்கிறதுக்காக கம்பன் சொல்கிறான், பங்குனி உத்தரமான பகல் பொழுதில் திருமணம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜனகனுக்கு ஒரு தம்பி இருக்கான், குசத்துவன்னு பேர். அந்த குசத்துவனுக்கு 3 பெண் மக்கள். அந்த குசத்துவனுடைய 3 பெண் மக்களையும் பரத, லக்வ, சத்ருகனுக்கும் பேசி முடிக்கிறாங்க. ராமனுக்கும் சீதைக்கும் முடிவாகுது. குசத்துவனுடைய பெண் மக்களுக்கும் பரத, லக்வ, சத்ருகன்களுக்கும் திருமணம் ஆகுது. இதை நான் எழுதிக்கிட்டு இருந்த போது நான் எப்போவுமே டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணுற போது சைடில் ஏதாவது சிடி ஓடிட்டு இருக்கும். நான் கொஞ்சம் கர்நாடிக் கிளாஸுக்கு இந்துஸ்தானி விரும்பி கேட்குறவன். ஒரு சந்தர்ப்பம் மாதிரி இந்த படத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மதுரமணி ஐயர் ஒரு கீர்த்தனை பாடுறாரு. அது 50 ஆண்டு பழைய கச்சேரி ரெக்கார்டிங். டிஎன் கிருஷ்ணன் வயலின், வேலூர் ராமச்சந்திரன் மிருதங்கம், தியாகராஜருடைய கீர்த்தனை காம்போதி ராகம். அந்த எனக்கு தெலுங்கு தெரியாது. அந்த கீர்த்தனை இப்படி போகும்: மா ஜானகி செட்ட பட்டக மகாராஜ வைதீபி அப்படின்னு இந்த பாட்டு போகும். அப்புறம் நான் போய் என்கிட்ட தியாகராஜ கீர்த்தனைகளுடைய தொகுப்பு நூல் ஒன்று வச்சுருக்கேன். நான் நாகர்கோயிலில் ஒரு முறை ₹1 வாங்கினது, ரோட் சைடில் பிளாட்ஃபார்மில் பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் தேடி பார்த்தா, ஓ ராம, எங்கள் ஜானகியின் கரம் பற்றியதால் அல்லவோ நீ மகாராஜன் என்று கீர்த்தியை அடைந்தாய் அப்படின்னு பொருள். தியாகராஜர் பாடுறாரு, நீ சும்மா சாதாரணமாக மகாராஜன் ஆயிரல, எங்க ஜானகிய கரம் பற்றின இல்லை, அதனால உனக்கு மகாராஜன் கீர்த்தி அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு இந்த டைமில் அது சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி திருமணம் முடிஞ்சு எல்லோரும் விருந்தெல்லாம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்புகிறாங்க. பாலகாண்டத்தில் 23வது படலம், கடைசி படலம், பரசுராம படலம்னு பேர். அப்புறம் சிவதனுசுவை முறிச்ச ஒலி கேட்டு பரசுராமனுக்கு கோபம் பொங்கி இவங்களை வழிமறிக்கிறாரு. அவர் பெரிய முனிவர். அப்போ தயரதன் அவன்கிட்ட போய் கெஞ்சி காலில் விழுந்து சொல்கிறான், போருக்கெல்லாம் எங்களால் இருக்க முடியாது, உன்னுடைய ஆசீர்வாதம் வேணும், வாழ்த்துக்கள் வேணும் அப்படின்ட்டு. பரசுராமன் அடங்குற மாதிரி தெரியல, என்னுடைய வில்லை பிடிச்சு காட்டு அப்படிங்கிறான். அப்புறம் ராமன் வேற வழி இல்லை, எதிர்கொண்டு தானே ஆகணும். அப்போ அந்த பரசுராமன் ராமனிடம் சொல்வதாக ஒரு பாட்டு. பரசுராமன் சொல்றார் ராமன்கிட்ட, இற்று ஒடிய சிலையின் திறம் அறிவன். அங்க ஒரு சிலையை ஒடிச்சல்ல சிவதனுச, அந்த சிலையினுடைய திறன் எனக்கு தெரியும். இற்று ஒடிந்த சிலை
இற்றொடிய சிலையின் திறன் அறிவன். இனியான் உன் பொற்றோள் வலிநிலை சோதனை புரிவான் நசையுடையேன். ஆனா எனக்கு வந்து உன்னுடைய பெண் தோள்களுடைய வலிமையை திறனை அறிகிற நசை விருப்பம் இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு. செற்று ஒடிய திரள் தோல் ஒரு தினவும் சிறிதுடையேன். போரிடுவதற்குண்டான தோல் தினவும் எனக்கு இருக்கு. மற்றொரு பொருளில்லை இங்கு, இது என் வரவு என்றான் உறவோன். நான் அதுக்காகத்தான் வந்தேன். நீ சிவதனுசை உடைச்சிட்ட, எங்கிட்டையும் கொஞ்சம் எனக்கும் தோளாற்றல் இருக்கு, எங்கிட்ட ஒரு வில் இருக்கு, அதை கொஞ்சம் வளைச்சு காட்டு அப்படின்னு பரசுராமன் நிற்கிறாரு. தசரதனுடைய சமாதானத்துக்கு எதுக்கும் அவர் தயாரா இல்லை. அப்புறம் பரசுராமனே சொல்றாரு, இரிசிகன் எந்தைக்கு ஈய எந்தையும் எனக்கு தந்த வரி சிலை இது. இந்த சிலை எப்படிப்பட்ட சிலை தெரியுமா? இரிசிகன்கிற முனிவன் எங்க அப்பனுக்கு கொடுத்தான். எந்தைக்கு ஈய, அவன் எந்தை வந்து ஜமதக்கினி முனிவர். இரிசிகன் எந்தைக்கு ஈய எந்தையும் எனக்கு தந்த வரி சிலை இது. நீ நொய்தீன் வாங்குதியாயின் மைந்த குறிசில்கள் நின்னோடு ஒப்பார் இல்லை. நீ இதை வாங்கி நான் ஏற்றிட்டேன்னா குறிசல்கள் மன்னர்கள் உலகத்தில் இருக்கிற எந்த மன்னர்களும் நின்னோடு ஒப்பார் இல்லை, எனக்கு ஒப்பு இருக்க மாட்டாங்க. யான் குறித்த போரும் புரிகிலன், உன்னோட நான் போருக்கும் தயாரா இருக்க மாட்டேன். நின்னோடு இன்னம் புகழ்வது கேட்டி என்றான். இந்த வில்ல வாங்கி, இது வந்து இரிசிக முனிவன் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வில்லு, அவர் எனக்கு கொடுத்தது. நீ இதை வாங்கி எளிதாக இந்த வில்லில் நாணேற்றி விட்டாயே, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் யாவரும் உனக்கு ஒப்பானவர்கள் இல்லை. நான் உன்னோடு போரும் செய்ய மாட்டேன், நான் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லி பரசுராமன் சொல்றாரு. அப்புறம் மறுபடி சொல்றாரு, உலகலாம் முனிவர்க்கு இந்த என்கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாம் காசிப முனிவருக்கு கொடுத்துட்டேன். ஒரு பகை ஒடுக்கி போந்தேன், அழகிலா மாதவங்கள் செய்தோர் அருவரை இருந்தேன். மகேந்திரகிரியில இருந்தேன் நான். ஆண்டை நீ சிலையை இருத்த ஓசை செவியுற சேரி வந்தேன். மகேந்திரகிரியில இருந்தேன், என்கிட்ட இருந்த சம்பத்துக்களை எல்லாம் காசியப முனிவனுக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய பகைகளெல்லாம் ஒடுக்கிட்டேன். எல்லை இல்லாத அழகுன்னா அளவுன்னு பெரு. அழகிலா விளையாட்டுடையான் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சொல்ற மாதிரி, அழகிலா மாதவங்கள் செய்தோர் இருக்கக்கூடிய அருவரையான மகேந்திரகிரியில் இருந்தேன். ஆனா நீ அங்க மிதிலையில சிவதனுசுவை இருத்த முறித்த ஓசை கேட்டு செவியில பட்டு சீறி வந்தேன், கோபத்துடன் வந்தேன். மலைகுவன் வல்லையாயின் வாங்குதி தனுவை என்றான். உன்னோட நான் போருக்கு தயாரா இருக்கிறேன், முடியுமானா இந்த தனுவை வாங்கு. பரசுராமனுடைய தனுவை ராமன் வாங்க சொல்றான். ராமனுக்கு தரிசனம் அதர் சாய்ஸ். பரசுராமனுடைய வில்ல வாங்குறான், வில்ல வளைக்கிறான். வளைச்சிட்டு சொல்றான், ஒரு வில்ல நாணேற்றியாச்சுன்னா அதுக்கு ஒரு இலக்கு வேணும். இது ஒரு பெரிய அளவிலான தத்துவ பின்னணி உள்ள செயல்பாடு. இது இல்லை நாணேற்றிட்டு சும்மா வச்சிருக்க முடியாது. நீங்க வந்து கண்ணை எய்ம் பண்ணிட்டு அதை திரும்ப முடி வைக்கிற மாதிரி சமாச்சாரம் இல்லை. பூதலத்து அரசையெல்லாம் பொன்றுவித்தனை பரசுராமன் சொல்றான் ராமன். இந்த உலகத்தினுடைய அரசர்களெல்லாம் நீ வந்து போராடி வெற்றி கொண்டாய் என்றாலும் வேத வித்து. நான் வில்ல வளைச்சு நாணேற்றியாச்சு, ஆனா நீ எப்படி ஏற்பட்ட ஆளுன்னா உன் மீது நான் அம்பு பானம் வாளி சரம் கோல் செலுத்த முடியாது. ஏன்னா நீ பூதலத்து அரசையெல்லாம் பொன்றுவித்தனை என்றாலும் வேத வித்து ஆய மேலோன் மைந்தன் நீ. வேதவித்தாய மேலோன் மைந்தன் நீ, ஜமதக்கினி முனிவருடைய மைந்தன் நீ. விரதம் ஆதலின் கொல்லலாகாது. விரதம் பூண்டவன், தவம் பூண்டவன், தவக்கோலத்தில் இருக்கிறாய், ஆகவே உன்னை கொல்லல் ஆகாது. அம்பிது பிழைப்பதென்றால் இந்த அம்பும் பிழைக்காது. நோக்கி விட்டுட்டேன்னா அது தப்பு பண்ணாது. யாது இதற்கு இலக்கமாவது இயம்புது விரைவின் என்றான். நான் வந்து உன்னுடைய வில்ல வாங்கி நாணேற்றி
அம்பை வச்சு குறிபார்க்குறது எனக்கு இலக்கு சொல்லு. நான் அந்த அம்பை வீண் பண்ண முடியாது இல்லையா? ஆனா நீ எப்படின்னா பூதலத்து அரசை எல்லாம் பொன்றுவித்தனை என்றாலும் வேதவித்து ஆயோ மேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய் ஆதலின் உன்னை கொல்லல் ஆகாது, ஆதலின் கொல்லல் ஆகாது. இந்த அம்பிது பிழைப்பதென்றால் இது பிழையும் செய்யாது, தப்பியும் போகாது. யாது இதற்கு இலக்கமாவது, இதனுடைய இலக்கு என்ன? இயம்புதி சொல்லு, விரைவாக சொல்லு என்றான். பரசுராமனை கொல்வதற்கு ராமனுக்கு விருப்பம் இல்லை. அதற்கான காரணங்களை இந்த பாட்டில் சொல்றான். பரசுராமன் தன்னுடைய தவ வலிமை எல்லாம் இலக்கா கொடுக்குறான். அவங்கள் செய்து பெரிய வலி உடையவன். அது இந்த ரெண்டு பாட்டு முன்னாடியே பார்த்தோம். தன்னுடைய தவ வலிமையெல்லாம் இலக்காக கொள்ளுனா தவ வலிமையை இந்த அம்பு இந்த கணை அழிச்சிரும்னு பொருள். தன் தவத்தை இலக்காக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பரசுராமன் சமாதானம் பயப்பட்டு அவர் போறாரு. தயரதனும் 4 மக்களும், தயரதனுடைய தேவியரும் மருமக்களும் படை வீரர்களும் மற்ற பெண்களும் விருந்தினர்களும் எல்லாம் திரும்பி அயோத்தி போகிற இடத்துல இந்த பாலகாண்டம் முடியுது. 23 படலம். நம்ம ஒரு உத்தேசத்துக்காக சில எனக்கு சரின்னு தோணக்கூடிய பாடல்கள், கம்பன் பாடல்ல இந்த படலங்களை இதுதான் சிறந்த பாடலாம் அப்படின்னு அளவிடுவதற்கு உண்டான ஆற்றல் எனக்கு கிடையாது. எனக்கு தோதா சூழலான்னு மனசு நினைக்கிற பாடல்களை சில பாட்டு சொன்னேன். இப்போ இத்தனை பாடல்கள் பாலகாண்டத்தில் இருக்கிற பாடல்கள்ல 187 பாடல்களை மிகை பாடல்கள்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது கம்பன் எழுதின பாடலா இருக்க முடியாது. ஆனாலும் இது கீறி களைய வேண்டாம், ஒரு ஓரத்துல இருக்கட்டும்னு காண்டத்தினுடைய பிற்பகுதிகளை 187 பாட்டு இருக்கு. அந்த 187 பாட்டும் கம்பன் எழுத வாய்ப்பில்லாத பாடல் என்று ஒதுக்கப்பட்டாலும் கூட, அறிஞர்கள் தீர்மானிச்சாலும் கூட, நான் எனக்கு என்னுடைய ஆசிரியர் பயின்ற போது நான் 13,000 பாட்டு படித்தேன். 10,368 தான் இப்போ ஏற்றுக்கிறாங்க. 1,200 சில்லற பாட்டு அவங்க மிகைன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பாட்டு பாலகாண்டத்தில் இருக்கிற பாட்டு இது காப்பு செய்யுளா இருக்கு. சேர்த்து தான் நாங்கள் படித்தோம். பின்னாடிதான் அறிஞர்கள் கூறி இந்த இத்தனை ஆண்டுகளா கம்பனுடைய செய்யுள் மிகைப்பாடல்கள் ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுல ஒரு பாட்டு சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு அனுமான பற்றிய பாட்டு. அஞ்சிலே ஒன்று பெற்றான், வாயுபுத்திரன், வாயுக்கு பிறந்தவன். பின்னாடி கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனும் அனுமானும் போய் ராம லக்ஷ்மணரை சந்திக்கிற போது ராமன் கேட்குறான், இவன் யாருன்னு தெரியலையா, நான் ரொம்ப படித்த மாதிரி தெரிகிறான், மாணவ படிவத்தில் இருக்கான், பின்னாடி அறிய போகிறான் என்னுடைய சாமர்த்தியங்கள்னு சொல்லுகிற போது அனுமன் தன்னை ராமலட்சுமணருக்கு அறிமுகப்படுத்துகிற வரி, கம்பனுடைய வரி, காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ காற்றின் வேந்தற்குன்னா வாயுபுத்திரன்னு பொருள். இங்க என்ன சொல்றான்னா, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, 5 எலமெண்ட்ஸ்ல ஒன்னான ஆகாயத்தை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக கடல் நீர் வழியாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அஞ்சிலே ஒன்று பெற்ற நிலமகள் ஜானகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் இலங்கையில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், நெருப்பை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இந்த மிகைப்பாடல்கள்னு நம்ம ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட இன்னும் பலர் இதை ஒரு வழிபாட்டு செய்வலா பாடுகிற பாட்டு. இந்த பாடல் பொறுத்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. 1965 முதல் 68 வரைக்கும் நான் பிஎஸ்சி படிக்கிறேன், எஸ்டி இந்து காலேஜ் நாகர்கோவிலில். அப்போ எங்களுக்கு பாட்டனி ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பைன்டு கிளாஸ் லாங்குவேஜஸுக்கு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அப்போ தமிழில் இந்த செய்யுள் எங்களுக்கு பாடமாக இருக்கு.
மிகைப்பாடல்கள்னு இவங்க நீக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சிலே ஒன்று பெற்றாங்கிற பாட்டு. என்னுடைய பேராசிரியர் ஒரு நாகரிகங்கிறது அவருடைய பேரை நான் சொல்லலை, இந்த பாட்டை சொல்கிறாரு. நான் என்சிடன்னு சார் ஒரு டவுட் அப்படின்னேன். என்னன்னாரு, 5ன்னு தானே சொல்லணும், அதுதானே சரியான சொல், 5ன்னு சொல்கிறாரு, இது பிழை இல்லையான்னு கேட்டேன். உண்மையிலே அது என்னுடைய சந்தேகம். என்னுடைய நோக்கம் வந்து இந்த பேராசிரியர் சீன்றதோ அவர் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை. அவர் கெட் அவுட் பண்ணிட்டார். ஒரு வாரம் என்னை வகுப்புக்குள்ளே ஏற்றலை. நான் ஒவ்வொரு நாளும் துறைக்கு போவேன், அவர் கண்டுக்காமல் போயிடுவார். ஒரு நாள் துறையில் போய் இவரை பேராசிரியரை பார்க்குறது நினைக்கிறேன். துறை தலைவர் அன்னைக்கு இருந்தார். அவர் ஒரு பெரிய ஸ்காலர். அவர் பின்னாடி என்னை பாராட்டி எழுதின, நான் எழுத்தாளன் ஆன பிறகு பாராட்டி எழுதின கடிதம் நான் ஃபைலில் வச்சுருக்கேன். அவர் ஏன்டா டெய்லி வந்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், இப்படி ஒரு சந்தேகம் கேட்டேன், 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, இது 5ன்னு இல்லை சார் வரணும், 5ன்னு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 7 நாளாக என்னை வகுப்புக்குள்ளே ஏற்ற மாட்டேங்கிறாரு. இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது அந்த பேராசிரியருக்குள்ளே நுழைகிறாரு. அப்போ அவர் சொல்கிறேன், அவன் நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு எப்படி அவர் என்ன தீர்மானிக்கிறார்? எனக்கு அவர் வகுப்படுத்ததில்லை. எங்கள் கல்லூரியில் ப்ரேயர் ஹால்னு ஒன்று உண்டு. ப்ரேயர் ஹாலுக்கு மேலே முதல் மாடியில் லைப்ரரி, 2 வராண்டா அந்த விங்கில். லெஷர்லி ஹவர்ஸில் நாங்கள் லைப்ரரிக்கு போவோம். ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து லைப்ரரியினுடைய கைப்பிடிச்ச ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே எம்ஏக்கு வகுப்பு நடக்குது. எம்ஏ வகுப்பில் அன்னைக்கு 7 பேர். இந்த பேராசிரியர் ஒரு பேர் சுப்பிரமணியம்னு பேர், டாக்டர் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம், எஸ் சுப்பிரமணியம். அவர் வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. அந்த மாணாக்கரில் ஒருத்தர் தான் ஐசக் கர்மராஜன்கிற நாவலிஸ்ட். அன்னைக்கு எம்ஏ ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட. நான் வந்து பிஎஸ்சி தான் படிக்கிறேன், அவங்க எம்ஏ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே திடீர்னு பார்த்தாரு, நான் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். கீழே வாடா அப்படின்னாரு. கீழே போனேன். மேலே இருந்து என்ன வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னாரு. இல்லை சார், வகுப்பை கவனிக்கிறேன்னா பின்னாடி போய் உட்காரு அப்படிங்கிறேன். 7 பேர் வகுப்பில் கடைசி பெஞ்சில் போய் நான் போய் உட்கார்ந்தேன். அந்த பேராசிரியருக்கும் எனக்கு அப்படி ஒரு அறிமுகம் உண்டு. ஆனால் இந்த பேராசிரியர் என்னை 7 நாள் வகுப்புகளை அனுமதிக்கல. நான் 5ங்கிறத 5 நீ இருக்கணும்னு சந்தேகம் கேட்ட காரணத்தினால. அதனால இந்த பாட்டு எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத பாட்டு. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். நன்றி. பாலகாண்டம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் அதிக படலங்கள், கொஞ்சம் அதிக பாடல்கள்ங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக நான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நெருடல் இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க. பிரவீன், இல்ல எனக்கு தான் ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ இது வச்சுதான் வந்து இந்த டோன்ல தான் இருக்கும். பாரதியார் வந்து தென்னாட்டுடையான் தொடையில் வைத்தான், திருமாலோ மார்பில் வைத்தான், இதே டோன்ல இருக்கும், அந்த சந்தத்திலேயே இருக்கும். எனக்கு அந்த பாட்டு நினைவில் இல்லை. அதாவது இந்தியர், அது கம்பன் பாட்டு இல்லையா? கம்பன் பாட்டா? ஓ சரி சரி. ஆமா ஆமா, கம்பன் பாட்டு தான் அது. ஓகே. அதாவது எங்க நாம் வைத்து வாழ்ந்து வரும். ஓகே. அதாவது சங்கரன் பாகத்தில் ஒருவன் வைத்தான், ஒரு பாகத்துல தன்னுடைய உடம்பினுடைய பாதியாக சிவன் வச்சிருக்கிறான். ஒருத்தன் மார்புல வச்சிருக்கான். பங்கயத்து அமர்ந்த செல்வி ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான். அந்தணங்கிற பிரம்மன் சரஸ்வதியை நாக்கில் வச்சிருக்கான். ஒருத்தன் பாகத்துல வச்சிருக்கான், ஒருத்தன் மார்புல வச்சிருக்கான். எங்க பக்கத்து ஊர்ல, எங்க ஊர்ல இருந்து, நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல இருந்து 1.5 மைல்ல திருப்பதி சாரம்னு ஒரு ஊர். அந்த திருப்பதி சாரம் ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அவருடைய பெருமாள் பேரு திருவாழி மார்பன். திருன்னா செந்திரு மகளை பெற்றேன்னு சொல்றான் இல்லையா? அந்த மகாலட்சுமி மார்பில் வாழக்கூடிய பெருமாள் அவர், திருவாழ்வி மார்பன். அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் ஸ்ரீனிவாச பெருமாள். அதை புனருத்தாரணம் செய்த போது, சமரோக்ஷணம்னு நினைக்கிறேன், அந்த கோயிலை சமரோக்ஷணம் செய்த போது அந்த கோயில் மூலவருடைய பேரை சீனிவாச பெருமாள்னு மாற்ற முயன்று அதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்து மறுப்பு சொல்லி, எதிர்ப்பு சொல்லி திருவாழி மார்பனை ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, திருவாழி மார்பன் வாழ்கின்ற திருப்பதி சாரம்னு இன்னைக்கு சொல்றோம். அன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு திருவன் பரிசாரம்.
நம்மாழ்வாருடைய அம்மா பிறந்த ஊர். நம்மாழ்வாருடைய அப்பா ஊர் தான் அவங்க திருமணம் பண்ணி போன ஊர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியா, திருக்குறுகூர், குருகூர் சடகோபம்னு சொல்லுவாங்க அந்த ஊர். நம்மாழ்வாருடைய அம்மா பிறந்த ஊர் திருப்பதி சாரம், திருவன் பரிசாரம். அப்ப நம்மாழ்வார் அந்த ஊர் கோயிலை பத்தி பாடல் பாடியிருக்காரு. வருவார் செல்வார் வரு விருந்து உபசரிப்பார். இந்த ஊருக்கு வர்றான் போறான், கோயிலுக்கு விருந்தெல்லாம் உபசாரம் செய்யறான். திருவாழி மார்பருக்கு எந்திரம் செப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, 4ஆம் பிரபந்தத்துல இருக்கு. அப்ப நீங்க நம்மாழ்வார் பாடின திருவாழி மார்பன் அது எதுக்கு நீங்க போய் சீனிவாச பெருமாள்னு மாத்தணும்? அதுக்கு ஊர் மக்கள் அனுமதிக்கல. ஆகவே அந்த காலத்துல இருந்து இன்று வரை அவர் திருவாழி மார்பராகவே நிற்கிறார். இப்ப அதுலதான் அவன் அந்தணன் நாவில் வைத்தான்னு சொல்றது. ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் அப்படி எனக்கு பாட்டு கரெக்டா உடனடியே ஞாபகத்துக்கு வரல. நல்ல பாடல் அது. சூர்ப்பனகை வந்து நீங்க வந்து அதை இதுல மேற்கோள் காமிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க யாரும் கேள்வி கேட்ட ஒத்தரே கேட்க வேண்டாம். அவர் வரதராஜன் கிருஷ்ணசாமி சூர்ப்பனகை வந்து சீதையினுடைய அழகை கண்டு ராவணனிடம் மூக்கும் முலையும் அறுபட்டு ராவணனை சந்திச்சு பேசுகிற போது எப்பேற்பட்ட பேரழகி தெரியுமாவ அப்படின்னு சொல்ற போது இருமூன்று வதனத்தான் தன் தந்தையும் அப்படின்னு அந்த பாட்டு 2 பாட்டு இருக்கு, முக்கியமான பாட்டு. ஆகவே சீதை உனக்கு கிடைச்சா எங்க நாம் வைத்து வாழ்தி அப்படின்னு கேட்பான். அது கிட்டத்தட்ட இந்த 5லே 1 பெற்றான்ங்கிற அந்த சந்தத்துல வரும். நீங்க சொல்றது சரிதான். வேற யாரும் இப்போ கேள்வி இல்லைன்னா இன்னைக்கு இந்த இதை முடிச்சுக்கலாம். ஸோ இதுகாரும் கம்பராமாயணத்தை நன்கு விரிவாக வரதராஜன் சார் நீங்க கொஞ்சம் எக்கோ இருக்குது உங்களுக்கு. ரகுராமன் சார், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ப்ளீஸ் கோ ஹெட். நாஞ்சிநாடன் சார், ரொம்ப அருமையா இருந்தது. இந்த 5லே 1 6ஆக சொல்லும் போது நீங்க வந்து அந்த 5லே 1ஆன நீர் ஆறாய் வழியாக அது வழியாக இலங்கை சென்றடைந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நான் படிச்ச வகையில வந்து 5லே 1 6ஆகங்கும் போது ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகனன் ஈராக குகன் ஒரு 5வது சகோதரனாக சேர அனுமன் 6வது சகோதரனாக சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்பட படிச்சிருக்கேன் நான் வந்து. எப்படினாலும் வந்து அவர் வந்து ஆகாய வழியாகத்தானே கடலை கிடைக்கிறாரு. அவருக்கு வந்து நீர் வந்து பாதையா இருக்குல்ல, அது ஆறாக இருக்கு, கடல் ஆறாக இல்லை அவருக்கு வந்து. வணக்கம். முதல்வரால் பொலிந்தான் ஒரு குகனை சேர்த்துக்கிறாரு, சுக்ரீவனை சேர்த்துக்கிறாரு, சேர்த்துக்கிறாரு இந்த தம்பியர்னு சொல்லக்கூடியதுல. பட் இந்த பாட்டுல வந்து இந்த 5ன்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களை தான் சொல்றாரு அவர். பஞ்சபூதங்கள் ஏன்னா வாயு சொல்றாரு, நெருப்பு சொல்றாரு, ஆகாயம் சொல்றாரு, நிலம் சொல்றாரு, கடலை தாண்டதான் சொல்றாங்க. ஆகாயம் வழியாக கடலை தாண்டி போறாரு இல்லையா 5லே 1 6ஆக. அதுக்காகத்தான் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. அதான் எனக்கு பொருத்தமாப்படுது. 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 6ஆக. 5லே 1 தாவின்னா கடலை தாவின்னு பொருள்படணும், மன்னிக்கணும். கடலை தாவின்னா கடல் நீர். 5லே 1 6ஆகங்கிற போது ஆகாய மார்க்கமாக, 6ன்னா வழின்னு பொருள். 5லே 1 6ஆக ஆரியருக்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான். அப்படி பஞ்சபூதங்களை ஸ்பெசிஃபை பண்ணி பாடுகிற பாட்டா தான் தோணுது எனக்கு. அப்படிதான் உரையும் இருக்கு, எங்க ஆசிரியர் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு. வேற யாரும் கொஸ்டின் இருக்குதுங்களா? வணக்கம் கம்பநாடு, ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த கம்பராமாயணத்துல போய் புக்கெல்லாம் தேடி படிக்கிறத விட உங்கள் வாய் மூலமாக அந்த கம்ப்ளீட்டா ஆழ்ந்த கருத்துக்கள், அதுக்கு இணையான பல கவிகளை சொல்லும் போது உங்களுடைய பரந்த ஞானம் வெளிப்படுகிறது. நான் அந்த எக்ஸ்ட்ரா கம்பர்ல ஒரு 1000 பாட்டு என்னமோ சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து எனக்கு ஜெகநாதாச்சாரின் விவேகானந்தர் கல்லூரியில ப்ரொஃபஸர், இப்போ எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தவர்.
அவர் சொல்லுவாரு இது வெள்ளிப்பாட்டுன்னு சொல்லுவாரு. அதாவது வெள்ளி அம்பலவாணரோ ஃபுல் நேம் எனக்கு தெரியல. வெள்ளின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புலவர். நிறைய ஒரு கம்பர்லயே தோய்ந்தவர். அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே கம்பராமாயணம் ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருக்கும். மன்னிக்கணும். அந்த வெள்ளிப்பாட்டுல இந்த 1000 வருமா? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கு? 1200 சில்லற பாட்டுன்னு நினைக்கிறேன் மிகை பாடல்கள் இருக்கிறது. பட் என்னுடைய ஆசிரியர் 1973 74 நான் கம்பைன் பயின்ற போது அவர் ஒரு பாட்டை கூட ஒதுக்கிட்டு எனக்கு சொல்லித்தாங்க. இந்த அறிஞர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இது மிகை பாடல்கள்னு தனியா வைக்கிறாங்க. நூலுக்கு பிற்பகுதியில் இருக்கு. இதுல இன்னொரு கஷ்டம் என்னன்னா, இப்ப கம்பனுக்கு வந்து 8 10 பதிப்புகள் வந்திருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு பாட்டை ஒரு பதிப்பாசிரியர் உள்ள வைப்பாரு, அதே பாட்டை வேற ஒரு பதிப்பாசிரியர் வழி வைப்பார். இப்படி ஒரு சிக்கலும் இருக்கு. இப்ப திருக்குறள்லயே வந்து பரிமேலழகருக்கும் மணக்குடவருக்கும் பாடபேதம் இருக்கு. தொல்காப்பியத்தினுடைய சுவடிகள்ல 1000க்கு மேலான முரண்கள் உள்ள சுவடிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்து எழுதுகிற போது ஒன்றை பார்த்து நம்ம எழுதுகிற போது இப்போ நான் வந்து சென்னை கம்பன் கழகத்தில் ஒரு உரையாற்ற கூப்பிட்டு இருந்தாங்க. நான் பட்டிமன்றத்துக்கெல்லாம் போகிற ஆள் இல்லை. அப்போ ஒரு பாட்டு சொன்னேன், அது நம்ம ஏத்திய காண்டத்தில் பார்த்தோம். 7 ஆண்டில் வா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டில் புண்ணிய நதிகளாடி அப்படின்னு நான் சொல்றேன். உடனே அவையில் இருந்தவங்க அவங்களுமே ஸ்காலர்லி பர்சன், புண்ணிய துறைகள் ஆடின்னு தானே இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ராவண வந்து 14 வருஷம் வனத்துக்கு போய் காணத்துல நடந்து புண்ணிய துறைகள் ஆடி அப்படின்னு தானே இருக்கு. பல பாடல்கள் அப்படித்தான் இருக்கு. என்னுடைய ஆசிரியர் எனக்கு புண்ணிய நதிகள் ஆடின்னு தான் சொல்லி தந்திருக்காரு. அவர்கிட்ட நான் இதை கேட்கற போது அவர் சொன்னாரு, ஒரு நதியில பல துறைகள் இருக்கும். ஒரு தாவரவர்ணி எடுத்துங்க, காவிரி எடுத்துங்க, அல்லது விஜயவாடாவில எல்லாம் வருது கோதாவரி எடுத்துங்க. ஒரே நதியில பல துறைகள் இருக்கும். ஆகவே ஒரே நதியில் மாத்திரம் ஆடணும்னு அவசியம் இல்லை. புண்ணிய நதிகள் ஆடினா இலக்கணம் ஒன்றும் கெட்டு போறது இல்லை இல்லையா? எனக்கு மனப்பாடமா இருக்கிற போது புண்ணிய நதிகள் ஆடின்னு தான் இன்னும் மனப்பாடமா இருக்கு. இப்படியான முரண்கள் இருக்கு. அது பெரிய பிரச்சனை இல்லைங்கிற போது அதை சொல்லிட்டு நம்ம தாண்டி போயிடும். 7 ஆண்டில் வாயனை இயம்பினான் மன்னன் என்றாள் அப்படின்னு கையை சொல்ற பாட்டு. ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் பூலிவன் காணம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி. இதுல புண்ணிய துறைகள் ஆடின்னு இன்னொரு பாடம் இருக்கு. இப்படி கம்பல்ல வந்து நிறைய எல்லா நூல்களுக்கும் இருக்கு சார் இந்த பாடபேதம். திருக்குறளுக்கே இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? இது நமக்கு வந்து எது அப்பீல் ஆகுதோ அதை எடுத்துட்டு போக வேண்டியது. பொருள்களும் அப்படித்தான் கொள்ள வேண்டியது. நான் எனக்கு நேற்று தோணுன விஷயம்தான் அந்த ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தாருங்கிறது. நான் வைமு கோபாலட்சுமாச்சாரியார் உரையை பார்த்துருக்கேன், கோவை கம்பனங்களுக்கு உரையை பார்த்துருக்கேன், வேற 1-2 உரைகள் இருக்கு. எனக்கு வந்து பகை கொண்ட சமயத்தான்னு சொல்றது எளிதா இருக்கு. அது கொஞ்சம் எளிதாக எனக்கு அப்பீல் ஆகுது. இப்போ உரையாசிரியர்களும் தேர் ஆல்சோ ஸ்காலர்லி பர்சன்ஸ். இப்போ நாம அதை தோய்ந்து படிக்கிற போது அவங்க வந்து நம்ம கீழ்மைப்படுத்துறதோ குறைச்சி பேசுறதோ அல்ல. நமக்கு ஒரு புதுசான ஒரு ஒரு பொருள் தோன்றக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நான் வந்து ஓங்குநிலை ஒட்டகம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த ஒட்டகத்தை பற்றி அகநானூர்ல ஒரு பாட்டு. பாறை மீது காய்ந்து கிடந்த எலும்புகளை தின்று ஒட்டகம் பசியாறியதுன்னு ஒரே எழுதுறாங்க. அந்த எலும்புங்கிற தின்ற போது எனக்கு கொஞ்சம் முரண் வருது. ஒட்டகம் சாகபட்சணி இல்லையா? ஏன் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து புல் பூண்டு புதர் இல்லாம போச்சா அப்படின்னு பார்க்குற போது ரேவண சித்தர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுதின ஒரு நிகண்டுல என்புங்கிறதுக்கு புல்லுன்னு பொருள் இருக்கு. என்புன்னா எலும்புன்னு பொருள். என்பு தோல் போர்த்த உடம்பு. என்புன்னா எலும்புக்கு இன்னொரு சொல் சதை அல்லது எலும்பு. ஆனா அவருடைய அகராதி மாத்திரம் அவரு இந்த நூலை படிச்சுட்டு சொல்றதை என்புக்கு புல்லுன்னு பொருள் கொள்றாரு. நான் வந்து அப்போ காய்ந்த புல்லை தின்று ஒட்டகம் பசியாறியது அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிச்சு சொல்ற போது அல்லது அறிந்து சொல்ற போது அதை ஒத்துக்கிறது ஒத்துக்காம போறது அவங்களுடைய விருப்பம். எனக்கு இது வந்து கன்வின்சிங்கா பட்டது. அப்படி சில பாடல்கள் பார்க்கிற போது நமக்கு அப்படி தோணும். இப்ப தக்கார் தகவலர் என்பர் அவர் தன் எச்சத்தால் காணப்படும்ங்கிறது திருக்குறள். அவர் தான் மக்களால் காணப்படும்னு ஒரு பாடவேதம் இருக்கு. இப்ப எச்சம்ங்கிறது மக்கள் மாத்திரம் இல்லை, குழந்தை பேரே இல்லாதவனுக்கு
அவன் தக்காரா தகவலரா, இப்படியான கேள்விகள் வரும்போது காமனா நம்ம அசெப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே. இது மற்றொன்றும் கேள்விகள் இல்லை என்றால் இதுகாரும் கம்பராமாயண பாலகாண்டம் சொற்பொழிவு ஆற்றிய ஐயா திரு நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும், பொறுமையாக இன்புற்று கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், இதை நடத்தி கொடுத்த பிரவீன் அவர்களுக்கும், உஷா மதிவாணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தொடர் சொற்பொழிவு ஜூன் 15ஆம் தேதி சனிக்கிழமை இருப்பதாக ஐயா ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கு பின் வரும் நிகழ்ச்சிகளை ஐயாவிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு அந்த தேதிகளை உங்களுக்கு நான் விரைவில் அனுப்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு குறிப்பிட்ட ஜூன் 15 செவ்வாய்க்கிழமை வருது சார். ஜூன் 12 சார். அப்படின்னா அது ஜூன் 12, 13 சண்டே, 12 சாட்டர்டே. 12 சாரி, ஜூன் 12. இன்னைக்கு 15, மே 15, ஜூன் 12. ஓகே ஓகே. சாட்டர்டே அயோத்திய காண்டத்துல தொடங்குவோம் சார். அயோத்திய காண்டம் தொடங்குவோம். பிறகு நம்ம என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். நான் சொற்பொழிவாளன் இல்லை, ஒரு தகவலுக்காக சொல்றேன். நான் பாம்பே தமிழ்ச்சங்கம் போய் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சு இந்த சொற்பொழிவு தான் ஆரம்பத்துல பண்ண ஆரம்பிச்சேன். பட்டிமன்றம் எல்லாம் பேசியிருக்கேன். யார் தலைமையிலன்னா குன்றக்குடி அடிகளார், டிவா ஜெகநாதன், பா நமச்சிவாயம், அப்புறம் நம்ம திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், இவங்க தலைமையில எல்லாம் பட்டிமன்றம் பேசி, இது ஏதோ நம்முடைய துறை இல்லைன்னு தேர்ந்தெடுத்து நான் அதை கைவிட்டுட்டு எழுத்துக்கு வந்தவன். அதாவது இந்த சொற்பொழிவு உரைங்கிற சமாச்சாரம் நமக்கு புதுசு, எழுத்து தான் நமக்கு வசதியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அது ஆனா என்ன ஒரு வாய்ப்பு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நான் 10வது முறை படிக்கிறனோ 15வது முறை படிக்கிறனோ தெரியல. 75ல இருந்து கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் பார்க்கிற போது எனக்கு புதுசா செய்திகள் கிடைச்சிது. ஒரு மகா, அதனாலதான் அவனை சக்கரவர்த்தின்னு சொல்றோம். ஆமா, அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை பொறுத்து நம்ம படிக்கும்போது வேற வேற பொருள் புதுசா இந்த புத்தகங்கள்ல நமக்கு கிடைக்கும். அது உண்மை சார். ஆனா நீங்க சொல்ற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பொருந்தது. ரொம்ப தெளிவா அமைதியா வீட்டுல உட்கார்ந்து சுவைக்க முடியுது, பொருள் விளங்குது. ரொம்ப நன்றி. எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. அடுத்த முறை அடுத்த மாதம் சந்திப்போம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இது வந்து எங்க கொஞ்சம் முன்னாடி கேட்கணும் சார். நீங்க முடிச்ச அப்புறமா வந்து கேக்குறீங்க. அடுத்த முறை வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. பை.